Good afternoon, friends. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபார்மசூட்டிக்ஸில் லிக்யூட் ப்ரிப்ரேஷன்ஸ். சரிங்களா? லிக்யூட் ப்ரிப்ரேஷனில் நம்ம வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மெயினாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிக்யூட் ப்ரிப்ரேஷன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு ஃபார்முலேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், என்ன ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன வந்து டிஃபெக்ட்ஸ் வரும் லிக்யூட் ப்ரிப்ரேஷனில், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், என்னென்ன டெஸ்டஸ் இருக்குது, அதுக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக கிளாஸில் போயிடலாம். லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம். லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம் வந்து பேசிக் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம், பை பேசிக் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம் ரெண்டு இருக்குது. இதில் பாருங்கள், மூணு பேசிக்கில் இன்டர்னல் யூஸ் பார்த்தோம்னா அரோமேட்டிக் வாட்டர், மிக்சர், சொல்யூஷன், சிரப், லிங்டஸ், எலிக்சர், டிங்சர். எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் பர்பஸ். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மிக்சர் இன்டர்னல் பர்பஸ், சொல்யூஷன் இன்டர்னல் பர்பஸ், சிரப் இன்டர்னல் பர்பஸ், லிங்டஸ் இன்டர்னல் பர்பஸ், எலிக்சர் இன்டர்னல் பர்பஸ், டிங்சர் இன்டர்னல் பர்பஸ். இதில் இந்த டிங்சர் அப்படிங்கிறது வந்து நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ஃபார் தி இன்டர்னல் பர்பஸ். நம்ம எக்ஸ்டர்னல்னு போட்டுறக்கூடாது. எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம், ஆனால் இன்டர்னல் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டாக இருக்கிறதுனால அது இன்டர்னல் கேட்டகரியில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், மிக்சர்ஸ் பார்த்துக்கணும். இன்டர்னல் அரோமேட்டிக் வாட்டர் இன்டர்னல், பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம போகணும். இதில் பாருங்கள், எக்ஸ்டர்னல் பாருங்கள், மவுத் வாஷ், கார்கிள், த்ரோட் பெயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது நேசல் ஸ்ப்ரே, டவுச்சஸ், எனிமாஸ். அடுத்தது இயர் ட்ராப், லினிமெண்ட், லோஷன், கொலாய்டியம். இது எல்லாமே நமக்கு எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷனில் வருது. அடுத்தது பை பேசிக் ப்ராடக்ட். அடுத்தது இதில் ஏதாவது ஒன்று வந்து இது பை பேசிக்காக மோனோ பேசிக்கான்னு கேட்பாங்க எம்சிக்யூவில். ஓகேங்களா? நம்ம கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. த்ரோட் பெயின் கொடுத்தது பை பேசிக்காக மோனோ பேசிக்கான்னு கேட்டால் நம்ம மோனோ பேசிக்னு சொல்லணும். ஓகேங்களா? டவுச்சஸ் கொடுக்குறாங்க, மோனோ பேசிக்காக, பை பேசிக்காக, மோனோ பேசிக். பை பேசிக் அப்படின்னு வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கே போயிடணும், எமல்ஷன், சஸ்பென்ஷன் ரெண்டுக்கும் தான் பை பேசிக். ஓகேங்களா? அடுத்தது லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம் ஆர் கிளாசிஃபைட் ஆன் பேசிஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஃபேஸஸ். மோனோ பேசிக் சிஸ்டம் ஹேவ் ஒன்லி ஒன் ஃபேஸ். ஓகேங்களா? ட்ரூ சொல்யூஷன் எக்ஸாம்பிள். பை பேசிக் சிஸ்டம் ஹேவ் டூ ஃபேஸஸ், சாலிட் dispersed in a liquid or liquid in a liquid. liquid in a liquidங்கிறது வந்து நம்ம எமல்ஷனுங்க, சாலிட் dispersed in a liquidங்கிறது வந்து சஸ்பென்ஷன். சரிங்களா? அடுத்தது வந்து கீ எக்ஸாம்பிள்ஸ். இப்போ மோனோ பேசிக் நம்ம இங்கே பார்த்தோம்னா அந்த லிஸ்ட் அதுதான் அங்கே இருக்குது. ஓகேங்களா? அரோமேட்டிக் வாட்டர், மிக்சர், சொல்யூஷன், சிரப், லிங்டஸ், எலிக்சர், டிங்சர் எல்லாமே மோனோ பேசிக் இன்டர்னல் யூஸ். மோனோ பேசிக் எக்ஸ்டர்னல் யூஸ் பாருங்கள், வாஷ், கார்கிள், த்ரோட் பெயிண்ட், நேசல் ஸ்ப்ரே, டவுச்சஸ், எனிமா, இயர் ட்ராப்ஸ், லினிமெண்ட், லோஷன், கொலாடியம். ஓகேங்களா? பை பேசிக்கில் பாருங்கள், எமல்ஷன், லிக்விட் இன் லிக்யூட், சஸ்பென்ஷன், சாலிட் இன் லிக்யூட். The solution consists of only one phase, a suspension consists of two phase. ஓகேங்களா? இவ்வளோதான் இதில் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்த சாப்டர். அடுத்தது வந்து சிரப்பு வந்து நமக்கு ஐபி இருக்குது, யூஎஸ்பி இருக்குது. ஓகேங்களா? பிபி, பிரிட்டிஷ் பார்மகோபியா சிரப்பும் இருக்குது. தென் மெடிக்கேட்டட் சிரப்பு. அதில் வந்து நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். சிரப் ஆர் கான்சன்ட்ரேட்டட் விஸ்கஸ் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சுக்ரோஸ். தே மே கண்டெயின் ஃப்ளவரிங் ஏஜென்ட் ஆர் மெடிசினல் சப்ஸ்டாண்ட். ஃப்ளேவர்டு சிரப்பில் ஒன்லி ஃப்ளேவரிங் ஏஜென்ட் தான் இருக்கும். மெடிக்கேட்டட் சிரப்பில் மெடிசனும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஜஸ்ட் அ செகண்ட். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஒரு இன்டரப்ஷன், கால் ஒன்று. ஓகே, இதில் பாருங்கள், இந்த சிரப்பில் வந்து நம்ம 3 டைப் பார்த்தோம். ஓகேங்களா? ஐபி, யூஎஸ்பி, அப்புறம் பிரிட்டிஷ் பார்மகோபியா சிரப்பு, மெடிக்கேட்டட் சிரப் இருக்குது. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சிம்பிள் சிரப் வந்து சுக்ரோஸ் சொல்யூஷன் இன் ஏ பியூரிஃபைடு வாட்டர். ஓகேங்களா? சுக்ரோஸ் நம்ம வந்து ஒரு பியூரிஃபைடு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு சொல்யூஷனாக. திக் சொல்யூஷன், விஸ்கஸ் சொல்யூஷன், அது ஒரு விஷயம். பட் ஆனால் பேசிக் கான்செப்ட் வந்து சுக்ரோஸ் சொல்யூஷன் இன் ஏ பியூரிஃபைடு வாட்டர். ஓகேங்களா? மெடிக்கேட்டட் சிரப் பாருங்கள், இட் கண்டெயின் த ஆக்டிவ் இன்கிரியன்ட் லைக் எக்ஸாம்பிள் டைசைக்ளிமன் சிரப்பு, எஃபிட்டின், ஹைட்ரோகுளோரைட் சிரப்பு, குளோர்ப்ராமசின் சிரப். ஓகேங்களா? ஃப்ளேவர்டு சிரப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் என்னென்ன வரும்னா, ஃப்ளேவரிங் ஏஜென்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நார்மல் சிரப்
இதுதான் சுகர் சிரப்பு தான், அதில் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிருக்கோம். லைக் செரி சிரப், ஆரஞ்சு சிரப், கொக்கா சிரப். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஆர்டிஃபிஷியல் சிரப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்வீட்னர் வந்து என்ன ஆட் பண்ணியிருப்போம்னா சுகருக்கு பதிலாக இதில் வந்து சாக்கரின், ஆஸ்பர்டம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். டயபெட்டிக் பேஷண்ட்டுக்காக இது ப்ரிப்பேர் பண்ணிப்போம். சரிங்களா, இது ஆர்டிஃபிஷியல் சிரப். ஃபைன். அடுத்தது ஐபினா என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னா 66.7 W/W. நல்லா பார்த்துக்கோங்க, வெயிட் பை வெயிட் தான் நமக்கு வந்து ஐபி. சிம்பிள் சிரப்புக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஸ் பர் ஐபி 66.7 வெயிட் பை வெயிட். ஆஸ் பர் யூஎஸ்பி வந்து 85% வெயிட் பை வால்யூம். ஓகேங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, அடுத்தது வந்து சிம்பிள் சிரப் ஆஸ் பர் பிபி வந்து 66.7 வெயிட் பை வெயிட், சேம் லைக் நம்மளோட என் ஃபார்மகோபியா. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இந்த 865 மில்லிகிராம் இதெல்லாம் மறந்துடுங்க, பிரச்சனை இல்லை. 100 கிராம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா 85 கிராம் சுகர் எடுத்துக்கும் அண்டு 15 கிராம் வாட்டர் எடுத்துக்கும் இந்த 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 கேஸில். ஓகேங்களா, இதில் யூஎஸ்பி, தி கேஸ் ஆஃப் யூஎஸ்பி. இதில் நம்ம எடுத்தோம்னா 66.7 கிராம் வந்து சுகர் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிற இது வந்து என்ன எடுப்போம்னா நம்ம வாட்டர் எடுப்போம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்ஸ். அடுத்தது ஓகே, இப்போது சுகர் சிரப்பில் நார்மலாக நடக்கிறது என்னென்னா எக்ஸ்டென்சிவ் ஹீட் இருந்துச்சுன்னா அதில் வந்து என்ன ஆகும்னா இன்வர்ஷன் ஆகிடும், அதோட கன்சிஸ்டன்சி மாறிடும், ஹைட்ராலிசிஸ் ஆஃப் சுக்ரோஸ் அது வந்து நடக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து சுக்ரோஸ் என்னவா மாறும்னா டெக்ஸ்ட்ரோஸா இல்லைனா ஃப்ரக்டோஸா வந்து கன்வெர்ட் ஆகிடும். அது ஒரு பாயிண்டாக அதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சுகர் சிரப் வந்து கொஞ்சம் டார்க்கன் ஆகிடும். இவ்வளோதான் அதில் இன்ஃபர்மேஷன். அடுத்தது பாருங்கள், எலிக்சர்னா என்னென்னா நமக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். எலிக்சர் இஸ் a clear, sweetened, pleasantly flavored hydroalcoholic liquid mentioned for a oral use. ஓகேங்களா, ஓரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் எலிக்சரும். அது வந்து ஹைட்ரோ ஆல்கஹாலிக் லிக்விட். சரிங்களா, நாட் ஓன்லி வாட்டர், ஆல்கஹால் ப்ராடக்ட்டும் இருக்கும். இல்லைனா பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே பாருங்கள் கிளிசரின், ப்ரொப்பலின் கிளைக்கால், சார்பிட்டால், அது மாதிரி பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் ஆட் பண்ணியிருப்போம், எலிக்சர் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, மெயின் சால்வெண்ட் பார்த்தா ஈத்தைல் ஆல்கஹால், வாட்டர், பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் லைக் கிளிசரின், பாலி எத்திலின் கிளைக்கால். ஓகேங்களா, சார்பிட்டால் ஆர் ஆல்சோ யூஸ்டு. இந்த பாலிஎத்திலின் கிளைக்கால் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ நடந்தது ரீசெண்டாக. ஓகேங்களா, மேனுஃபேக்சரிங்கில் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் ஆன மெடிசன்ஸில் வந்து சில்ட்ரன்ஸ் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கோங்களா, கேட்க மாட்டாங்க, அதை அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் ஒரு சைடு எஃபெக்ட் அப்படி என்னன்னு சொல்லி கூட கேட்க சான்ஸ் இருக்குது. டைம் இருந்தால் அது என்னன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்துக்குவோம். மெடிக்கேட்டட் எலிக்சர்னு பார்த்தோம்னா கண்டெய்னிங் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்ரோமெத்தசோன் எலிக்சர், ஃபினோபார்பிட்டால் எலிக்சர், யூஎஸ்பி. மெடிக்கேட்டட் எலிக்சர். ஃப்ளேவர்டு எலிக்சர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா, அரோமேட்டிக் எலிக்சர், யூஎஸ்பி. இதில் வந்து நமக்கு அரோமேட்டிக் ப்ராடக்ட் எதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க, அதில் வாலடைல் சப்ஸ்டன்ஸ், நல்லா ஃப்ளேவர் உள்ள மாதிரி உள்ளது, ஆரஞ்சு ஆயில் இந்த மாதிரி உள்ளது ஆட் பண்ணியிருப்பாங்க. இது இந்த விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு எலிக்சர். இது கிளியராக இருக்கும், ஸ்வீட்டண்டாக இருக்கும், ப்ளசன்ட்லி ஃப்ளேவர்டாக இருக்கும், ஹைட்ரோ ஆல்கஹாலிக் லிக்விடாக இருக்கும். நமக்கு இது மெயினாக கீவேர்டு வந்து ஹைட்ரோ ஆல்கஹாலிக்னாலே எலிக்சருக்கு ஞாபகம் வந்துடணும். அவங்க வந்து ஆப்ஷனில் லிங்க் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, சிரப் வச்சுருப்பாங்க, மிக்சர் வச்சுருப்பாங்க, டிஞ்சர் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதனால் எலிக்சர் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஓகே, தென் வந்து நமக்கு இதில் த ஆல்கஹால் கண்டென்ட் இன் எலிக்சர் டைப்பிக்கலி ரேஞ்சஸ் ஃப்ரம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, 5 to 40% ஆல்கஹால் இருக்குங்க. நம்ம ஈத்தைல் ஆல்கஹால் ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, 5 to 40% ஆல்கஹால் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து டிஸ்பர்ஸ், இதில் வந்து ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் வந்து மிக்ஸ் பண்ணும்போது 15 to 50% வரைக்கும் நம்ம ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணி இன்க்ளூடிங் ப்ராடக்ட் வந்து இந்த 50% வரைக்கும் ஒரு ரேஞ்ச் போகும். ஒரு ப்ளஸ் வந்து நமக்கு வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஹைட்ரோ ஆல்கஹாலிக் ப்ராடக்ட் தானே. ஸோ இதுதான் கான்சன்ட்ரேஷன் ரேஞ்ச். அடுத்தது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இதில் மெஷர் பண்ணுறாங்க. எலிக்சரோட குவாலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு அது வந்து 1.4608லேருந்து 1.430 வரைக்கும் அது வந்து இருக்கும். ஓகேங்களா, அதான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரேஷியோ. இது வந்து எதை வச்சு பண்ணுறாங்கன்னா ஆப்ஸ் ரெஃப்ராக்டோமீட்டர் அதை வச்சு பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து 0.4 என்னன்னு பாருங்கள். சிரப் மாதிரி கிடையாது எலிக்சர் இஸ் நாட் செல்ஃப் ப்ரிசர்வேட்டிங். சிரப்பு வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் சுகர் இருக்கிறதுனால செல்ஃப் ப்ரிசர்வேட்டட், ஏன்னா அதோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், மைக்ரோப்ஸ் குரோத் ஆக முடியாது. இது அப்படி இல்லை, ஹைட்ரோ ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்டு, இதோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சுகர் வந்து கம்மி, அதனால மைக்ரோப்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு, அதாவது டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தட் வி ஆர் ஆடிங் தி ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட் லைக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அடுத்தது பாருங்கள், தேர் ஆல்கஹால் கண்டென்ட் மேக்ஸ் தம் அன்ஸ்டேபிள்
ஃபார் சில்ட்ரன் அண்ட் அன்சூட்டபிள் ஃபார் சில்ட்ரன் அண்ட் பேஷண்ட் ஹூ ஆர் மஸ்ட் அவாய்ட் ஆல்கஹால். அப்போது பேஷண்ட் ஆல்கஹால்லாம் அவாய்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹெல்த் கண்டிஷன் இருக்காங்கன்னாலும் அவங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது. பேஷண்ட் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா பேஷண்ட் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. எலிக்சர் சிறப்புக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்டான டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா இது வாட்டர் பேஸ்டு சிறப்பு, இது வந்து எலிக்சர்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ப்ளஸ் வாட்டர். ஓகேங்களா, ஆல்கஹால் ப்ளஸ் வாட்டர் இருக்கும். ஆல்ரெடி நம்ம அந்த போன ஸ்லைடில் மோர் விஸ்கஸ், இது வந்து அதிகமான விஸ்கஸாக இருக்கும். இதுங்க சிறப்பு. இது வந்து எலிக்சர் லெஸ் விஸ்கஸ். ஓகேங்களா, ஏன்னா வாட்டர் கண்டென்ட் அதிகம். இது வந்து ஸ்வீட்டர், அதிகமான ஸ்வீட்னஸ் இருக்கும். ஏன்னா வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகர் வந்து ஹை, இது ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கம்மி தான். ஜஸ்ட் நம்ம நார்மலாக பார்த்தோம்னா நமக்கு சில விஷயத்த வந்து நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி கேட்டு மெமரி ஆகிடும். அதனால் நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம் எல்லாத்தையுமே. இது வந்து லெஸ் ஸ்டேபிள். எதுங்க, சுகர் வந்து லெஸ் ஸ்டேபிள், எலிக்சர் வந்து மோர் ஸ்டேபிள். ஏன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கும். இது வந்து ஹீட்டில் அன்ஸ்டேபிள் ஆகிடும். சிறப்பு வந்து செல்ஃப் ப்ரிசர்வேட்டிவ். ஏன்னா அதில் வந்து ஆல்ரெடி சுகர் ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. அதனால் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண தேவையில்ல, தன்னைத்தானே அது பார்த்துக்குவோம். எலிக்சர் வந்து நம்ம வி ஹவ் டு ஆட் ப்ரிசர்வேட்டிவ் எக்ஸ்டர்னலி. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள் சாலிபிளைசிங் பவுடர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபார் வாட்டர் சாலிபிள் ட்ரக்ஸ் வந்து இதில் நம்ம சிரப்பில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். வாட்டர் சாலிபிள், ஆல்கஹால் சாலிபிள் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணலாம் எலிக்சரில். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, இந்த ஏரியாவை வந்து நம்ம ரொம்ப பெருசாக இது பண்ண வேண்டாம். இது என்ன சொன்ன விஷயத்துக்கு ஹெட்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சால்வெண்ட், விஸ்காசிட்டி, ஸ்வீட்னஸ், ஸ்டெபிலிட்டி, ப்ரிசர்வேஷன், சாலிபிளைசிங் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பண்ணணும். இந்த பிக்சர்ஸில் பார்த்தாலே தெரியுங்களா, இது வாட்டர் பேஸ், இது வந்து ஆல்கஹால் பேஸ், இது வந்து விஸ்கஸ் அதிகம், இது வந்து விஸ்காசிட்டி கம்மி, இது வந்து ஸ்வீட்னஸ் அதிகம், இது வந்து ஸ்வீட்னஸ் கம்மி. ஓகேங்களா, அதுபோல் இந்த பிக்சர்ஸில் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ப்ரிசர்வேஷன் ஆட் பண்ண தேவையில்லை, இதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும். இது வந்து நமக்கு சாலிபிளைசிங் பவுடர், இதில்ங்க வாட்டர் சாலிபிளைசிங் ப்ராடக்ட் தான் ஆட் பண்ண முடியும். இதில் வந்து வாட்டர் ப்ளஸ் ஆல்கஹால் ப்ராடக்ட்டு ஆட் பண்ண முடியும், சாலிபிலிட்டி ப்ராடக்ட். அப்போது இதுதான் இதில் உள்ள இன்ஃபர்மேஷன். இதில் பாருங்கள், சிரப்ஸ் கீ ஃபியூச்சர்ஸ் ஆர் ஹை சுக்ரோஸ். ஓகேங்களா, 66.7 to 85% வந்து ஆஸ் பர் யூஎஸ்பி 85% நம்ம பார்த்தோம்னா வெயிட் பை வால்யூம், இது வெயிட் பை வெயிட் ஆஸ் பர் தி இந்தியன் ஃபார்மகோபியா சிம்பிள் சிரப். எலிக்சர்ஸ் இஸ் ஹீ ஃபியூச்சர்ட் இஸ் ஆல்கஹால் கண்டென்ட் வந்து 5 to 40% நமக்கு ஆல்கஹால் நல்லா மறக்கக்கூடாது. 5 to 45% பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் மைட் ஆஸ்க், எக்ஸாம்பிள் என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இது பர்சன்டேஜ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளான விஷயம் தான். அடுத்தது வந்து லினிமெண்ட் பாருங்கள். லினிமெண்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் எக்ஸ்டர்னலாக, லோஷன் வந்து எக்ஸ்டர்னல் தான் அப்ளை பண்ணுறோம். இந்த ஹேர் இருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, ஸ்கால்ப் இந்த மாதிரி இடத்துல நம்ம அப்ளை பண்ணோம், லோஷன் தான் ப்ரிஃபரபிள். ஓகேங்களா, இதில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகம். இது வந்து அக்கல்சிவ் எஃபெக்ட் கொடுக்கும், மாய்ஸ்சரைசிங் ஏஜெண்டாக யூஸ் ஆகும். இந்த மாதிரி இதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்கும். லினிமெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வாலட்டைல் ஆயிலில் ஆட் பண்ணியிருப்பாங்க, மீத்தேல் சாலிசைலேட் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க, ஃப்ளேவரிங் கண்டென்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஆல்கஹால் ஆட் பண்ணியிருப்பாங்க பெனிட்ரேஷனுக்கு. அடுத்தது வந்து நமக்கு லினிமெண்ட் என்ன பண்ணணும்னா வித் ரப்பிங் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இது வித்தவுட் ரப்பிங் அப்ளை பண்ணுவோம். அப்படியே பாருங்கள், சிங்கிள் டைரக்ஷனில் அப்படியே இது பண்ணுறோம். அப்படி இல்லை, ரப்பிங் சர்க்குலர் மோஷன் ஏதோ ஒரு இதில் ரப் பண்ணுவோங்களா. அடுத்தது கொலாய்டோன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. கார்கிள் மவுத் வாஷஸ் இது எப்படி யூஸ் பண்ணுவோம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எனிமா. ஓகேங்களா, இது டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். கார்கிள் மவுத் வாஷஸ் ஜஸ்ட் ஃபார் தி கிளீன்சிங். கார்கிள் என்ன பண்ணுவாங்க, த்ரோட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணும். எனிமா வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நமக்கு வந்து ரிட்டன்ஷன் எனிமா, இன்னொன்று வந்து எவாக்குவேஷன் எனிமா. பவல் மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு எவாக்குவேஷன் எனிமா. ரிட்டன்ஷன் எனிமா வந்து ஜஸ்ட் ஃபார் தி லோக்கல் ஆக்ஷன் அண்ட் ஆல்சோ ஃபார் தி அப்சார்ப்ஷன். ஓகேங்களா, ட்ரக் அப்சார்ப்ஷன் பண்ணணுன்னாலும் நமக்கு ரிட்டன்ஷன் எனிமா கொடுக்கலாம். இதெல்லாம் இதில் உள்ள ப்ரொசீஜர். நம்ம உள்ள பாயிண்ட்ஸ் பார்ப்போம். A rapid overview of the other important monobasic liquids. இதெல்லாமே மோனோபேசிக் கீழே தானே வருது நமக்கு, அதுதான் சொல்கிறாங்க. லினிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஆல்கஹால் ஆர் ஆயிலி லிக்யூட் அப்ளை டு தி ஸ்கின் வித் ஃப்ரிக்ஷன் அண்ட் ரப்பிங். இப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், அதுதான் ஷுட் நாட் பி அப்ளை டு தி ப்ரோக்கன் ஸ்கின். இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுங்க. லினிமெண்ட் வந்து நம்ம ப்ரோக்கன் ஸ்கின்ல போடக்கூடாது, இல்லை ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குது, அது எரிச்சல் ஏற்படுத்தும், இல்லை இரிட்டேஷன் ஏற்படுத்தும். லோஷன் பாருங்கள், அக்வஸ் ப்ரிப்பரேஷன் அப்ளை டு தி ஸ்கின் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். இது வந்து அப்ளைட் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, லைக் காலமின் லோஷன் வந்து எக்ஸாம்பிள் கூலிங் எஃபெக்ட், அக்கல்சிவ் எஃபெக்ட், சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும். அக்கல்சிவ்னா ஒன்றில் ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் ஃபார்ம் பண்ணுறது தான் அக்கல்சிவ் எஃபெக்ட் சொல்கிறோம். அடுத்தது கார்கிள், அக்வஸ் சொல்யூஷன் டு ட்ரீட் த்ரோட் இன்ஃபெக்ஷன். த்ரோட் இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணுறது தாங்க கார்கிள்.
எக்ஸாம்பிள் வந்து ஃபீனால் கார்கில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொலாடியோன் அப்படின்னா என்னன்னு சொன்னால் ப்ரிப்பரேஷன் கண்டெய்னிங் தி பைராக்சிலின் நைட்ரோசெல்லுலோஸ். ஓகேங்களா, அதான் பைராக்சின் சொல்கிறாங்க. இன் ஈத்தர் எத்தனால் மிக்சர். ஓகே, ஃபார்ம் ஏ ப்ரொடக்டிவ் ஃபிலிம் இன் தி ஸ்கின். ஓகேங்களா, ஒரு ஸ்கின்ல வந்து ப்ரொடக்டிவ் ஃபிலிம் ஃபார்ம் பண்ணுறது தான் இது கொலாடியான் வந்து யூஸ் பண்ணுறோம். இது என்ன நைட்ரோசெல்லுலோஸ் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம்னா ஆல்கஹால் எத்தனால் ஈத்தர் இந்த மிக்சரில் வந்து நம்ம நைட்ரோசெல்லுலோஸை டிசால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ப்ரொடக்டிவ் லேயர் ஃபார்ம். அடுத்தது பாருங்கள், எனிமா வந்து ரெக்டல் எனிமா. ஓகேங்களா, ரெக்டல் இன்ஜெக்ஷன் ஃபார் தி எவாக்குவேஷன் இருக்குது. அடுத்தது வந்து சிஸ்டமிக் அப்சர்வேஷன் பண்ணால் ரிட்டன்ஷன் எனிமா. 2 டைப் ஆஃப் எனிமா இருக்குது, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சிம்பிளான இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா, ஆனால் வந்து இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் இதில் இருக்கும். அதை வந்து நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், ஷுட் நாட் பி அப்ளைடு இன் ஸ்கின் எது கேட்கலாம் இல்லைங்களா. நிறைய கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. இது எஸ்பெஷலி லினிமெண்ட் வந்து நம்ம ஆல் இண்டியா எக்ஸாம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. வித் ரப்பிங் ஆக்ஷன் இருக்குது, வித்தவுட் ரப்பிங் ஆக்ஷன், அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஓகேங்களா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியாக நம்ம ஒரு செஷன் நம்ம போகலாம். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தனியாக, ஆல் இண்டியா கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அதில் எல்லா சப்ஜெக்ட் வைஸ் நம்ம எல்லா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆன்டி ஆக்சிடென்ட் 2 டைப் இருக்குங்க, ஹைட்ரோஃபிலிக் ஆன்டி ஆக்சிடென்ட், லிப்போஃபிலிக் ஆன்டி ஆக்சிடென்ட். ஹைட்ரோஃபிலிக் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அஸ்கார்பிக் ஆசிட், சோடியம் பைசல்ஃபேட். இந்த பர்சன்டேஜ் இப்போ மறந்துடுங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், இதை மட்டும் பாருங்கள். ஹைட்ரோஃபிலிக்னு சொல்லி பார்க்கும்போது அஸ்கார்பிக் ஆசிட், சோடியம் பைகார்பனேட்டு, சோடியம் மெட்டா பைசல்ஃபேட். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து நமக்கு என்னன்னு சொன்னோம்னா ஹைட்ரோஃபிலிக் ஆன்டி ஆக்சிடென்ட். ஓகேங்களா, சோடியம் பைசல்ஃபேட், சோடியம் மெட்டா பைசல்ஃபேட்னு ஒன்று ப்ரிசர்வேட்டிவ்னு போட்டக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, சம்டைம் கன்ஃபியூஷன் ஆகும். அதாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு மைண்டில் ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்கெல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கோ அங்கே நிறுத்தி மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். திரும்ப ரிவிஷன் பண்ணணும், திரும்ப டெஸ்ட் எழுதி பார்க்கணும், திரும்ப ஒரு டைம் நோட்ஸ் எடுக்கணும், மல்டிபிள் ஆக்ஷன் பண்ணணும். எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்த நம்ம தனியாக செக்ரிகேட் பண்ணி நோட்டில் எழுதிக்கிட்டே வரணும். ஓகேங்களா, அப்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மறக்காது, ரீகால் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சோடியம் பைசல்ஃபைட், சோடியம் மெட்டா பைசல்ஃபைட், இதெல்லாம் ஹைட்ரோஃபிலிக்கில் வந்து இதை தனியாக பார்த்துட்டோம். லிப்போஃபிலிக் பாருங்கள், BHA BHT இது ரெண்டுமே வந்து லிப்போஃபிலிக். BHA என்னங்க, பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சி அனிசோல், பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சி டோலுவின். டோகோஃபரால் வந்து விட்டமின், இதோட பர்சன்டேஜ் வந்து 1%. ஞாபகத்தில் வச்சுங்க, இது சின்ன ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடியது தானே, அதனால் சொல்கிறேன். இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்காங்க 1%. ஓகேங்களா, ரைட். இது ரெண்டுமே சேம் பர்சன்டேஜ், 0.02% தான் இது ரெண்டும். 0.02% இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோகோஃபரால் வந்து 1%, BHA வந்து 0.0%. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா சொல்யூஷன், ஓரல் ப்ரிப்பரேஷன், இதுக்கு வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ சேம் ஃபார் எக்ஸாம்பிள் பென்சைல் ஆல்கஹால் இருக்கு இல்லைங்களா, ஓரல் ப்ரிப்பரேஷனில் இந்த கான்சன்ட்ரேஷன், இன்ஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அப் டு 10% நம்ம யூஸ் பண்ணலாம். கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் படிச்சுக்கணும். சம் ப்ரிசர்வேட்டிவ் ஓரல் ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணலாம், சம் ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஓரல் ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ண மாட்டாங்க. சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நமக்கு இன்ஜெக்ஷனில் யூஸ் பண்ண மாட்டாங்க. சம் ப்ரிசர்வேட்டிவ் நமக்கு ஆப்தால்மிக் ப்ராடக்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. லைக் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அது ஒரு இம்பார்ட்டண்ட். ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷனில் ஒரு கான்ட்ராண்டிகேஷன் இருக்குது, ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அது மாதிரி உள்ளது தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கணும். நான் டெஃபினட்டாக அதை நான் சொல்கிறேன். அது நம்ம ஆல்ரெடி நம்மளோட ஆப்தாமிக் ப்ரிப்பரேஷன் கிளாஸில் வந்து நான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் ரீகால் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பர்சன்டேஜ் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு பார்த்தோம்னா, அஸ்கார்பிக் ஆசிட் வந்து 0.01%. ஓகேங்களா, அஸ்கார்பிக் ஆசிட் 0.01%, இப்போ லீஸ்ட் அமௌண்ட். ஓகேங்களா, அப்போது இதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நம்ம 0.01%, ரொம்ப கம்மியான அமௌண்ட். ஓகேங்களா, 0.01%. அடுத்தது பாருங்கள், இதில் நம்ம மெமரி பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டேபிளில் எல்லா பர்சன்டேஜுமே மெமரி பண்ணிக்கிறது நல்லது. இந்த டேபிள் இருக்குது பாருங்கள், ஃபீனால், இந்த டேபிளில் வந்து 2-3 நம்ம ஒமிட் பண்ணலாம். ஏன்னா இம்பார்ட்டன்ட்லி ஆஸ்கிங் பாயிண்ட்ஸ் எதுவும் அதை மட்டும் நம்ம இது பண்ணால் போதும், மெமரைஸ் பண்ணால் போதும். ரைட், 0.01. மெட்டா சோடியம் பைசல்ஃபைட் வந்து 0.15, சோடியம் மெட்டா பைசல்ஃபைட் 0.2%. ஓகேங்களா, இது வந்து 0.02. ஓ 0.01, 0.15, 0.2. ஓகேங்களா, இதை வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது வாங்க, இதில் ஃபீனால் பர்சன்டேஜ் 0.2 to 5%. இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டான
ஒரு ப்ரிசர்வேட்டிவ் 0.2 to 0.5 ஓகேங்களா. இது வந்து அசிடிக் ப்ராடக்ட் ஓகேங்களா ப்ரிசர்வேட்டிவ். அடுத்தது வந்து பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் ஆசிட்னு பார்த்தீங்கன்னா 0.1 to 0.2 இது வந்து பென்சோயிக் ஆசிட். இதுவும் மெமரைஸ் பண்ணணும் கண்டிப்பாக. சார்பிக் ஆசிட் நீங்கள் மெமரி பண்ண வேண்டாம், அதை விட்டுருங்க. குளோரோபியூட்டனால் மெமரி பண்ண வேண்டாம் ஓகேங்களா. இப்போ சார்பிக் ஆசிடுங்கிறது அசிடிக் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பென்சோயிக் ஆசிடுங்கிறது அசிடிக்கு, ஃபீனாலுங்கிறது அசிடிக். இதெல்லாம் அசிடிக் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரிசர்வேட்டிவ் டேபிள்ஸ் வந்து நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. எக்ஸப்ட் சார்பிக் ஆசிட் அண்டு குளோரோபியூட்டனால், பாக்கி இருக்கிறதெல்லாம் மெமரி பண்ணி தான் ஆகணும். பென்சில் ஆல்கஹால் கண்டிப்பாக கேட்பாங்க. 1% to 2% இந்த பென்சில் ஆல்கஹால் ஃபார் தி ஓரல் ப்ராடக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்ஜெக்ஷனில் அப் டு 10% வந்து யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இது வந்து நியூட்ரல். குளோரோபியூட்டனால் இஸ் நியூட்ரல். குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்டு கீழே வருது பென்சல்கோனியம் குளோரைடு வந்து 0.004 to 0. ஞாபகம் வச்சு தான் ஆகணும் ஓகேங்களா. எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் டே கூட இதை நம்ம படிக்கணும், மிஸ் பண்ணவே கூடாது. பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் சிலது இம்பார்ட்டன்ட் இருக்கு இல்லைங்களா. எக்ஸாம் டேவுக்கு ப்ரீவியஸ் டே படிக்கணும். ஏன்னா நமக்கு இன்னைக்கு படிக்கிறோம், நாளைக்கு மறந்துடும் அப்படிங்கிற மாதிரி டேட்டா இது நம்ம கண்டிப்பாக தனியாக ஒரு நோட் போட்டு என்ன சொன்னால் ஹைலி ஃபர்காட்டபிள் டேட்டாஸ் எதுவோ தனியாக நோட் போட்டு எழுதிட்டு எக்ஸாம் அன்றைக்கி ப்ரீவியஸ் டே அதை எடுத்து பார்க்கணும் கண்டிப்பாக சரிங்களா. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அந்த மாதிரி பண்ணணும். அப்போது குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட் 0.004 to 0.02 ஓகேங்களா. பென்சில்கோனியம் குளோரைடு 004 to 0.02. பென்சில் ஆல்கஹால் அதை நம்ம ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்குவோம். குளோரோபியூட்டனால் 0.5%. சார்பிக் ஆசிட் இது ரெண்டு ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பென்சோயிக் ஆசிட் கண்டிப்பாக பார்க்கணும். 1 to 2% ஞாபகத்தில் வச்சுக்கலாம்ல. நார்மலாக 0.1 to 0.2% பென்சோயிக் ஆசிட் ஓகேங்களா. 0.2 to 0.5% வந்து ஃபீனால். நம்ம கண்டிப்பாக மஸ்ட் ரிமெம்பர் டேட்டா ரைட். அடுத்து பாருங்கள், இதில் வந்து ஆல் பர்சன்டேஜ் லிஸ்டட் இஸ் ஹைலி ஈல்ட் அண்ட் மஸ்ட் பி மெமரைஸ்ட். ஓகே அதெல்லாம் ஓகே. பி ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி வாட்டர் சால்பிள், லிப்போபிலிக், ஹைட்ரோபிலிக் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். எது லிப்போபிலிக், எது ஹைட்ரோபிலிக், எது வந்து நமக்கு ஆசிட் ப்ரிசர்வேட்டிவ், எது நியூட்ரல் ப்ரிசர்வேட்டிவ், அப்புறம் எது குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட் அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே பைபேசிக் ப்ராடக்ட் நம்ம பார்க்கும்போது எமல்ஷன் ஓகேங்களா. அப்புறம் சப்ஸ்டியூஷன் ரெண்டு பைபேசிக் தான். எமல்ஷன் நம்ம பார்க்கலாம். எமல்ஷனில் வந்து கண்டினியூஸ் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று கலரில் இருக்கிறத கண்டினியூஸ் ஃபேஸ் இது வாட்டர். உள்ளே வந்து ஆயில் குளோபிள்ஸ் இருக்குது, அதை வந்து எல்லோ மென்ஷன் பண்ணிக்கணும். இது வந்து என்னென்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், இன்டர்னல் ஃபேஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ். இது வந்து வெளியில் இருக்கிறது ஃபேஸ், எக்ஸ்டர்னல் ஃபேஸ் ஓகேங்களா சொல்லலாம். அப்போது இந்த குளோபிள்ஸ் உள்ளே இருக்கிறதுனால இது ஆயில் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது வாட்டர் உள்ளே இருக்கிறதுனால வாட்டர் இன் ஆயில். ஃபீச்சர் டிஃப்ரென்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்லைடில் ரொம்ப இன்ஃபர்மேஷன் கம்மி தான். இந்த டேட்டா பார்த்துக்கோங்க. மேக்ரோ மாலிகுல்ஸ் அப்படின்னா நமக்கு 0.1 to 100 மைக்ரோமீட்டர் இருந்துச்சுன்னா மேக்ரோ மாலிகுல்ஸ் சஸ்பென்ஷன் எமல்ஷன். சாரி எமல்ஷனில் மேக்ரோ மாலிகுல் எமல்ஷன், மைக்ரோ மாலிகுல் மைக்ரோ எமல்ஷன், மேக்ரோ எமல்ஷன், மைக்ரோ எமல்ஷன், நேனோ எமல்ஷன் கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ரோ எமல்ஷன் 0.1 to 100 மைக்ரோமீட்டர், மைக்ரோ எமல்ஷன் 10 to 100 மைக்ரோமீட்டர், நேனோ மைக்ரோமீட்டரில் நேனோமீட்டர் 10 to 100 வந்து மைக்ரோ, நேனோ வந்து 20 to 500, 20 to 200ன்னு ஆப்ஷனில் கொடுப்பாங்க. நமக்கு உள்ள பெரிய ப்ராப்ளம் என்னென்னா எல்லா புக்லேயும் ஒரு டேட்டா இருக்குது. சில முக்கியமான விஷயத்தை நீங்கள் போய் ஃபார்மகோபியாவில் செக் பண்ணிங்கன்னா ஃபார்மகோபியாவில் அப்படி ஒரு சில விஷயம் வந்து அதாவது மெசேஜ் அதில் இன்ஃபர்மேஷன் இல்லை ஓகேங்களா. அவுட் சோர்ஸ்லேருந்து தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது வேரியேஷன் இருக்குது, அது ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிறத அவங்களே அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஏபிசின்னு இருக்குன்னா பிசி ரெண்டுமே ஆன்சர்னு கூட கொடுப்பாங்க. ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து நமக்கு அது இது பண்ணிக்கலாம், ஒரி பண்ண வேண்டாம். ஆனால் பெரிய மேஜர் மிஸ்டேக் பண்ணிவிடாது. 20 to 500ங்கிறது 22,000 போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால இந்த ரேஞ்சு பார்த்து வச்சுக்கணும். 20 to 500 நானோமீட்டர், 10 to நேனோ எமல்ஷன்னா 20 to 500 ஓகேங்களா. 10 to 100 வந்து மைக்ரோ எமல்ஷன், அடுத்தது வந்து 0.1 to 100 வந்து மேக்ரோ எமல்ஷன். அது வந்து மைக்ரோமீட்டர், நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது எமல்ஷன் இஸ் தெர்மோடைனமிக்கலி அன்ஸ்டேபிள் பைபேசிக் சிஸ்டம், டூ இன்விசிபிள் லிக்விட்ஸ், ஓரல் லிக்விட்ஸ், டிஸ்பர்ஸ்ட் ஃபைன் குளோபிள்ஸ், இன்டர்னல் ஃபேஸ் அண்ட் அதர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபேஸ் ஸ்டெபிளைஸ்டு பை அன் எமல்சிஃபையிங் ஏஜென்ட் ஓகேங்களா. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எமல்ஷன் அப்படின்னாலே அது பை நேச்சர் வந்து அது வந்து அன்ஸ்டேபிள் தாங்க ஓகேங்களா. பை டைம் வந்து என்ன ஆகும், பை தி டைம் வந்து இது வந்து அன்ஸ்டேபிளாக மாறிடும். இதை வந்து ஸோ இதில் வந்து எமல்சிஃபையிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இது அதில் உள்ள இன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து ஆயில் இன் வாட்டர்.
ஓகேங்களா. ஆயில் இன் வாட்டர், ஆயில் இஸ் இன்டர்னல் பேஸ், வாட்டர் இஸ் எக்ஸ்டர்னல் பேஸ், நான் கிரேசி. எக்ஸாம்பிள் வானிஷிங் க்ரீம். வானிஷிங் க்ரீமுக்குள்ளே வந்து நமக்கு வந்து ஆயில் இன் வாட்டருங்க, ஆயில் உள்ளே இருக்கும், வாட்டர் வந்து வெளியில் எக்ஸ்டர்னல் பேஸாக இருக்கும். இது வந்து வானிஷிங் க்ரீம் வந்து இட்ஸ் ஆல்சோ எமல்ஷனில். அப்போ நமக்கு வந்து இது வந்து வானிஷிங் க்ரீம் தான். எக்ஸாம்பிள் நான் கிரேசி, ஈஸிலி வாஷபிள், பிகாஸ் எக்ஸ்டர்னல் ஃபேஸ் இஸ் வாட்டர், இன்டர்னல் ஃபேஸ் இஸ் ஆயில். இங்கே பாருங்கள், கோல்டு க்ரீம் வந்து இன்டர்னல் ஃபேஸ் இஸ் ஆயில், எக்ஸ்டர்னல் ஃபேஸ் இஸ் வாட்டர். அப்போ இது வந்து கிரேசி, நான் வாஷபிள், பட் ஆனால் வந்து மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் வந்து நல்லா கொடுக்கும். இதுதான் அதில் உள்ள டிஃப்ரென்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா, சின்ன ஒரு ஒர்க்கு. ஓகே, இதில் வந்துட்டு நமக்கு ஹெச்எல்பி வேல்யூ என்னென்ன வேல்யூ வந்து என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன் நமக்கு பயன்படுத்துது பாருங்கள். இதில் டிட்டர்ஜென்ட்னா எவ்வளோ ஹெச்எல்பி வேல்யூ இருக்கும், சாலிபிளைசிங் ஏஜென்ட்னா எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். 1 to 3 இது வந்துட்டு நமக்கு ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட். ஓகேங்களா, 1 to 3 ஹெச்எல்பி வேல்யூ வந்து ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட். அடுத்தது வந்துட்டு 3 to 6 இது வந்து நமக்கு வாட்டர் இன் ஆயில் எமல்சிஃபையிங் ஏஜென்ட். ஓகேங்களா, வாட்டர் இன் ஆயில் எமல்சிஃபையிங் ஏஜென்ட் வந்து 3 to 6. ஓகேங்களா, அடுத்தது வந்து வெட்டிங் ஏஜென்ட் வந்து 7 to 9 வந்து வெட்டிங் ஏஜென்ட். டிட்டர்ஜென்ட் வந்து 13 to 16 இது வந்து டிட்டர்ஜென்ட். ஓகேங்களா, ஆயில் இன் வாட்டர் எமல்சிஃபையிங் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா 8 to 16 இது வரைக்குமே வரும். ஓகேங்களா, இந்த வெட்டிங் ஏஜென்ட் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, இதிலிருந்து டிட்டர்ஜென்ட் ஏஜென்ட் வரைக்கும். ஓகேங்களா, இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக இதோட பார்ட் தான். இது வந்து இந்த பிக்சரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வெட்டிங் ஏஜென்ட், இந்த டிட்டர்ஜென்ட், இந்த பார்ட்டும் சேர்ந்தது தான் நமக்கு ஆயில் இன் வாட்டர் எமல்சிஃபையிங் ஏஜென்ட்டோட ஹெச்எல்பி வேல்யூ. ஓகேங்களா, அப்போது 8 to 16 இது வந்து ஆயில் இன் வாட்டர் எமல்சிஃபையிங் ஏஜென்ட், 3 to 6 வாட்டர் இன் ஆயில். ஓகேங்களா, அடுத்தது வந்து நமக்கு வெட்டிங் ஏஜென்ட் தனியாக பார்த்துக்கோங்க, 7 to 9 வெட்டிங் ஏஜென்ட். டிட்டர்ஜென்ட் வந்து 13 to 16. சாலிபிளைசிங் ஏஜென்ட் வந்து 16 to 18 இது வந்து சாலிபிளைசிங் ஏஜென்ட். 16 to 18 வந்து சாலிபிளைசிங் ஏஜென்ட். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஆன்டி ஃபோமிங், லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து சாலிபிளைசிங் ஏஜென்ட். ஓகேங்களா, ஓகே எகைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் இருக்க 1 2 3 இது வந்து ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட். லாஸ்ட்டில் இருக்க 16 17 18 வந்து சாலிபிளைசிங் ஏஜென்ட். ஓகேங்களா, 7 to 9 13 to 16 இது ரெண்டையும் தனியாக பார்த்துங்க. 13 to 16 டிட்டர்ஜென்ட், 7 to 9 வெட்டிங் ஏஜென்ட். இந்த கம்ப்ளீட் பார்ட் 8 to 16 இந்த கம்ப்ளீட் பார்ட் வந்து ஆயில் இன் வாட்டர் எமல்சிஃபையிங் ஏஜென்ட். இவ்வளோ தான் இதில் இருக்கிறது. ஓகேங்களா, எகைன் பாருங்கள், உங்களுக்கு மெமரைஸ் ஆகிடும். ஓகே, இதில் வந்து எமல்சிஃபையிங் ஏஜென்ட் இஸ் சர்ஃபெக்டன்ட்னு சொல்கிறாங்க. அனதர் நேம் ரெடியூசிங் தி இன்டர்ஃபேஷியல் டென்ஷன், ஹைட்ரோஃபிலிக் லிப்போஃபில் பேலன்ஸ். ஓகேங்களா, ஹைட்ரோஃபிலிக் லிப்போஃபிலிக் பேலன்ஸ் தான் இந்த ஹெச்எல்பி வேல்யூன்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ப்ராடக்ட் இருக்குது இல்லைங்களா, இதில் இருக்க இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ப்ராடக்ட் எல்லாம் என்ன பண்ணணும்னா ஹைட்ரோஃபிலிக் ஏஜென்ட்டாகவும் ஒர்க் ஆகும், லிப்போஃபிலிக் ஏஜென்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஒரு பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் நம்ம வந்து ஒரு இம்மிசிபிள் ப்ராடக்டை மிசிபிள் பண்ணுறதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகுது. சரிங்களா, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இப்போ இந்த ஹெச்எல்வி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட் ஒரு குளோபிள்ஸாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து ஹைட்ரோஃபிலிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, லிப்போஃபிலிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஹைட்ரோஃபிலிக் ப்ராப்பர்ட்டி வச்சு என்ன பண்ணும், வாட்டர் சாலிபிள் கண்டென்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்டை இழுத்து பிடிச்சிக்கும். லிப்போஃபிலிக் அந்த ஃபங்க்ஷனை வச்சு என்ன பண்ணணும்னா ஆயில் சாலிபிள் கண்டென்ட் இருக்க ப்ராடக்டை அது வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ என்ன பண்ணணும்னா ஆயில் சாலிபிள் ப்ராடக்ட், லிக்யூட் சாலிபிள் ப்ராடக்ட், வாட்டர் சாலிபிள் ப்ராடக்ட் ரெண்டுமே என்ன ஆகும்னா ஒரே இடத்துல நமக்கு எமல்ஷனாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுதான் இந்த ஹெச்எல்பி அப்படிங்கக்கூடிய இது. சரிங்களா, இதில் வந்து நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா அக்கேஷியா, ட்ரககான், ஜெலாட்டின், லெசித்தின், உல்ஃபேட் இதெல்லாம் வந்து நேச்சுரலி அக்கரிங் ப்ராடக்ட்டு. செமி சிந்தட்டிக்னு பார்த்தோம்னா மீத்தில் செல்லுலோஸ் வந்து செமி சிந்தட்டிக். சிந்தட்டிக் அனையான்ஸ்னு பார்த்தோம்னா சல்ஃபேட்டு, சோப்ஸ் ரெண்டுமே வந்து சிந்தட்டிக் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, அனையான். கேட்டையான் பார்த்தோம்னா நமக்கு சிட்ரிமேட், பென்சில்கோனியம் குளோரைட் ரெண்டுமே சிந்தட்டிக் கேட்டையான். ஓகேங்களா, அடுத்தது சிந்தட்டிக் நான் அயான் ஒன்று இருக்குது, அது வந்து ட்வின், அப்புறம் ஸ்பான்ஸ். இது ரெண்டுமே வந்து சிந்தட்டிக் நான் அயான் ப்ராடக்ட். இந்த பார்த்துக்கோங்க, அனையானிக் எது, கேட்டையானிக் எது, நான் அயானிக் எதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. நேச்சுரல் ப்ராடக்ட் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் மேக்ஸிமம்.
சிந்தட்டிக் ப்ராடக்ட் மீத்தேல் செல்லுலோஸ், செமி சிந்தட்டிக் வந்து மீத்தேல் செல்லுலோஸ். ஓகேங்களா. ஓகே, இங்கே மேலே சொன்னது தான் இதுலேயும் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த லாஸ்ட்டில் இருக்க லைன்ஸில் சொல்லியிருக்காங்க ஹெச்எல்பி வேல்யூ ஃபார் ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் ஆயில் என்னன்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் இன் ஆயில் எவ்வளோங்க? 3 to 6, ஆயில் இன் வாட்டர் வந்து 8 to 16. இதுதான் அதோட. அடுத்து நம்ம ப்ரிப்பரேஷன் எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா, ஃபிக்ஸ்டு ஆயில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவோம், இல்லைனா volatile, அப்புறம் மினரல் ஆயில், அப்புறம் ஓலியர் ரெசின், இதெல்லாம் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா. செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ என்னென்ன கான்சன்ட்ரேஷனில் நம்ம இதை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரேஷியோ இருக்குது. அதில் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இது வந்து WGன்னு இருக்கு பாருங்கள். O வந்து ஆயில், W வந்து வாட்டர், G வந்து கம். ஓகேங்களா. இப்போ இந்த வாட்டர் கண்டென்ட் கம் கண்டென்ட் வந்து மாறாதுங்க. எந்த டைப் யூஸ் பண்ணாலுமே நமக்கு சேம் கான்சன்ட்ரேஷன் தான். 2 பார்ட்டு வாட்டர், 1 பார்ட்டு கம். இது வந்து சேஞ்ச் ஆகாது. நமக்கு இந்த ஆயில்ஸில் மட்டும் நமக்கு டிஃப்ரென்சியேஷன் வரும். எவ்வளோ பார்ட் சேர்க்குறோம் அப்படிங்கிறது டிஃப்ரென்சியேஷன் வரும். அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபிக்ஸ்டு ஆயில் இது வந்து நமக்கு 4 பார்ட் எடுக்கணுங்க. volatile ஆயில் 2 பார்ட்டு, மினரல் ஆயில் 3 பார்ட்டு, ஓலியோரெசின் 1 பார்ட். இதில் அப்படியே நீங்கள் இந்த மினரல் ஆயிலை கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு volatile ஆயிலை கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நமக்கு அப்படியே கண்டினியூஸாக அப்படியே கம்மியாகிற சீக்வன்ஸில் வந்துடும். ஃபிக்ஸ்டு ஆயில் 4 பார்ட்டு, மினரல் ஆயில் 3 பார்ட்டு, volatile ஆயில் 2 பார்ட்டு, ஓலியோரெசின் 1 பார்ட். ஸோ இதில் நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் இது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சீக்வன்ஸாக நீங்கள் போட்டுடலாம் இதை. ஓகேங்களா. 2 டைப் ஆஃப் எமல்ஷன் ப்ரிப்பரேஷன் இருக்குது. 3 டைப் இருக்குது ஆக்சுவலி. ஒன்று வந்து ட்ரை கம் மெத்தடு, இன்னொன்று வெட் கம் மெத்தடு, இன்னொன்று பாட்டில் மெத்தடு. ஓகேங்களா. ட்ரை கம் மெத்தடில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து ஆயில் கண்டென்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஆயில்ஸ் ஏதாவது எடுத்துவோங்களா, அந்த ஆயில் கூட கம்மை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரைச்சுரேட் பண்ணுவோம். கம்மு மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆன பிறகு என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் இருக்கக்கூடிய வாட்டரை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த ட்ரை கம் மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் எமல்ஷன். சரிங்களா. அடுத்தது இன்னொரு மெத்தட் வெட் கம் மெத்தட். வெட் கம்மில் என்ன, டேரெக்டாக வாட்டர் ஆட் பண்ணுறோம் இதில் கம்மில். ஆனால் ஃபுல் பார்ட் ஆட் பண்ணுறதில்ல, ஒரு பார்ஷியலாக கொஞ்சம் பார்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு செமி சாலிட் ப்ரிப்பரேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எகெயின் நம்ம பேலன்ஸ் இருக்க வாட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம், ஆயில் ஆட் பண்ணுறோம். சரிங்களா. இது ஒரு மெத்தட். ஓகேங்களா. இது வந்து வெட் கம் மெத்தட். அடுத்தது பாருங்கள் பாட்டில் மெத்தட். இதில் வந்து பை ஷேக்கிங் நம்ம வந்து இதெல்லாம் மிக்ஸ்அப் பண்ணுறோம் பாருங்கள். வாட்டர், கம், ஆயில் எல்லாத்தையுமே இதில் இது பண்ணிட்டு ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது மூலயமா நம்ம வந்து ஒரு எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். பாருங்கள். A stable primary emulsion is formed using a specific method and a precise ratio of the oil, water, gum, usually acacia. அடுத்தது பாயிண்ட் 2ல என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரை கம். ஓகேங்களா. ட்ரை கம் நம்ம சொன்ன மெத்தட் தான். ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கம் இஸ் ட்ரைச்சுரேட்டட் வித் ஆயில் ஃபஸ்ட். ஓகே. அண்ட் வாட்டர் இஸ் தென் வாட்டர் இஸ் ஆடட் ஆல் அட் ஒன்ஸ். A characteristic clicking sound is indicate emulsion formation. இப்போது இந்த ட்ரை கம் மெத்தடில் தான் கிளிக்கிங் சவுண்டு. வெட் கம் மெத்தடில் கிளிக்கிங் சவுண்டு வராது, பாட்டில் மெத்தடில் வராது. கொஸ்டின் கேட்கலாம் அதையும் வச்சு. கிளிக்கிங் சவுண்டு எதில் வரும்னா ட்ரை கம் மெத்தடில் வரும். ஓகேங்களா. வாட்டர் வந்து நம்ம ஒரே டைமில் ஆட் பண்ணிடுவோம், புதர் எல்லா வாட்டரையும் ஆட் பண்ணிடுவோம் ஃபைனலாக. இதில் அப்படி இல்லை, பார்ஷியல் வாட்டர் ஆட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேஷன் தான் இங்கே மெயின் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவில். கேரக்டரிஸ்டிக் கிளிக்கிங் சவுண்டு வர்றது நமக்கு ட்ரை கம் மெத்தடில். வெட் கம் மெத்தட் பாருங்கள், கம் இஸ் ட்ரைச்சுரேட்டட் வித் வாட்டர் ஃபஸ்ட். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு கம் கூட மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே. தென் ஆயில் இஸ் ஆடட். ஆயில் வந்து ஸ்லோவாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரைச்சுரேட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுறோம். அடுத்தது பாருங்கள் பாட்டில் மெத்தட் யூஸ்டு ஃபார் volatile அண்ட் நான் விஸ்கஸ் ஆயில். ஓகேங்களா. volatile இருக்கக்கூடிய ப்ராடக்டாக இருந்தாலும் நான் விஸ்கஸாக இருந்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகிடும் இல்லையா நார்மல் மெத்தடில் பண்ணால். ஸோ தட் என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டிலுக்குள்ளே க்ளோஸ் இருக்க கண்டெய்னரில் பண்ணுறாங்க. கம் அண்ட் ஆயில் ஆர் ஷேக்கன் இன் ஏ பாட்டில், தென் வாட்டர் இஸ் ஆடட். ஓகேங்களா. கம் ஆயிலையும் ஃபஸ்ட்டு வந்து ஷேக் பண்ணிடுறாங்க, அப்புறம் வாட்டர் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுறாங்க. பாயிண்ட் 3 குரூஷியல் டேட்டா. ரெஃபர் த பிரைமரி எமல்ஷன் ரேஷியோ ஃபார் தி டேபிள். இந்த ரேஷியோ வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா. அதுதான் சொல்கிறாங்க. தி ஆர்டர் ஆஃப் மிக்சிங் இஸ் அ கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ட்ரை அண்ட் வெட். அதுதான் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஆயில் கம் போடுறோம், இது வந்து ட்ரை. ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வாட்டர் கம்மியும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது வெட் மெத்தடு. அந்த சீக்வன்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு தான் அந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ட்ரை ஆயில், ட்ரைனா என்னங்க, ஆயில் ப்ளஸ் கம்மு சேம் அகெயின் ரிப்பீட் ஆகுது, ஒரே பாயிண்ட் தான். ஓகேங்களா. அதனால் நோ இஷ்யூ. ஆயில் ப்ளஸ் கம்மு, வாட்டர் ப்ளஸ் கம்மு. ஓகேங்களா. அந்த ரேஷியோ வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து மாறுது. டெஸ்ட்டு. ஓகேங்களா. டெஸ்ட்டில் என்னென்ன டெஸ்ட்னா டைல்யூஷன் டெஸ்ட் இருக்குது, கண்டக்டிவிட்டி, டைசாலிபிலிட்டி, ஃப்ளூரசன் டெஸ்ட்டு,
கோபால்ட் குளோரைட் பேப்பர் டெஸ்ட். இல்லை அந்த டேபிளில் இந்த டேட்டா இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. இந்த ஏரியா மட்டும் பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள். டைல்யூஷன் டெஸ்ட் ஓகேங்களா. ஒரு ஆயில் இன் வாட்டர் இல்லைன்னா வாட்டர் இன் ஆயில் ஒரு எமல்ஷன் இருக்குது ஓகேங்களா. இப்போது நம்ம 2 டைப் ஆஃப் டை நம்ம கையில் இருக்குது. ஒன்று வந்து வாட்டர் சாலிபிள் டை இருக்குது. அந்த டையை நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா இப்போ நமக்கு ஆயில் இன் வாட்டர் அப்படிங்கும்போது அந்த எமல்ஷனில் வாட்டர் தான் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. ஆயில் இன் வாட்டர், ஆயில் உள்ளே இருக்குது, குளோபிள்ஸாக, வாட்டர் தான் கண்டினியூஸ் ஃபேஸாக இருக்குது. அப்போது நம்ம வாட்டர் சாலிபிள் டை லைக் அமராந்த், மெத்திலின் ப்ளூ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு கம்ப்ளீட்டாக கலரேஷன் தெரியும். குளோபிள்ஸாக சின்ன சின்ன இடத்துல கலர் இல்லாமல் கலர்லெஸ் குளோபிள்ஸ் தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், அதை வந்து ஆயில் இன் வாட்டர்னு சொல்கிறோம். சரிங்களா. இப்போது நமக்கு வேறு டைஸ் இருக்குது பாருங்கள். ஸ்கார்லெட் ரெட், சூடான் 3 இதெல்லாம் வந்து ஆயில் சாலிபிள் டை. இதை நம்ம வந்து அதே எமல்ஷனில் நம்ம போடும்போது குளோபிள்ஸாக கலரேஷன் தெரியும், கண்டினியூஸ் ஃபேஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அப்போது நம்ம இந்த 2 டையில் என்ன டை இருந்தாலும் நம்ம ஆயில் இன் வாட்டரா வாட்டர் இன் ஆயிலான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வந்து கண்டக்டிவிட்டி டெஸ்ட். வாட்டர் வந்து என்ன பண்ணோம்னா அதிகமான கண்டக்டிவிட்டி பண்ணும் எலக்ட்ரிசிட்டியை. அப்போது நம்ம வந்து ஒரு பல்பை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதுக்கு கரண்ட் பாஸ் ஆகுது இல்லைங்களா. அந்த வழி அந்த வே எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா இந்த எமல்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். கரண்ட் வந்து எமல்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த கண்டினியூஸ் ஃபேஸாக வாட்டர் இருந்துச்சுன்னா அப்படியே ஈஸியாக கண்டக்ட் ஆகி திரும்பவும் ஒயர் வழியாக பல்புக்கு போயிட்டு பல்பு க்ளோ ஆகும், எரியும், பல்பு எரியும். இப்படி எரிஞ்சிச்சுன்னா என்னங்க, நமக்கு வந்து கண்டினியூஸ் ஃபேஸ் வாட்டராக இருக்குது. அப்போ ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன் கண்டுபிடிக்கிறோம். சப்போஸ் பல்ப் வந்து எரியல, க்ளோ ஆகலைன்னா இப்போ என்னென்னு அர்த்தம், கண்டினியூஸ் ஃபேஸாக இருக்கிறது ஆயில்னு அர்த்தம். எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி அதில் இல்லை. ஸோ என்ன பண்ணாது, பல்பு எரியாது. இதுதான் கண்டக்டிவிட்டி டெஸ்ட். டை டெஸ்ட், கண்டக்டிவிட்டி. ஃபஸ்ட்டுமா டைல்யூஷன் டெஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போது இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேஸ் வந்து நமக்கு ஆயிலாக இருக்குது, வாட்டர் இன் ஆயில் எமல்ஷன் அப்படின்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா. எக்ஸ்டர்னல் ஃபேஸ் வந்து ஆயிலாக இருக்குது, உள்ளே இருக்க குளோபியூல்ஸ் வந்து வாட்டர் மாலிகுலாக இருக்குன்னா அதை நம்ம போய் வாட்டரில் கரைச்சோம்னா வாட்டரில் கரையாது, ஏன்னா அதிகமாக இருக்கிறது ஆயில் தான். சப்போஸ் அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கோங்க, இந்த நமக்கு வந்து கண்டினியூஸ் ஃபேஸ் வந்து வாட்டராக இருக்குது, உள்ள சின்ன சின்ன குளோபியூல்ஸை நம்ம ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு எமல்ஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், விச் இஸ் ஆயில் இன் வாட்டர் எமல்ஷன். அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக கரைஞ்சிரும், ஏன்னா கண்டினியூஸ் ஃபேஸ் வந்து வாட்டர் அதிகமாக இருக்குது. இப்போ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 டெஸ்ட் முடிஞ்சிங்களா. ஃப்ளூரசன்ட் டெஸ்ட்டுக்கு வாங்க. இப்போது ஒரு லைட்டை பாஸ் பண்ணுறோம். அந்த லைட்டை பாஸ் பண்ணும்போது ஆயில் குளோபிள்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணும், ஒப்பேக் ஆக்ஷன் இருக்கும், திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணி அடிக்கும் லைட்டை. ஒரு ஃப்ளூரசன்ஸ் மாதிரி நமக்கு தெரியும்ல. ஆனால் கண்டினியூஸ் ஃபேஸ் வந்து வாட்டராக இருந்துச்சுன்னா ஃப்ளூரசன்ஸ் வந்து எதில் தெரியும்னா குளோபிள்ஸில் மட்டும் தெரியும். கண்டினியூஸ் ஃபேஸ் ஆயிலாக இருந்ததுன்னா ஃப்ளூரசன்ஸ் எதில் தெரியும்னா கண்டினியூஸ் ஃபேஸ் கம்ப்ளீட்டாக தெரியும், குளோபிள்ஸ்லாம் வந்து ஃப்ளூரசன்ஸாக இருக்காது. இந்த டிஃப்ரென்சியேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா. கோபால்ட் குளோரைட் பேப்பர் என்னென்னா வாட்டர் கூட எப்போ கான்டாக்ட் ஆகுதோ பிங்க் கலராக மாறிடும். இப்போது வாட்டர் இன் ஆயில் எமிஷன் வச்சுக்கோங்க, நோ சேஞ்சாக இருக்கும். இதே வந்து நமக்கு ஆயில் இன் வாட்டர் எமிஷன்னா பிங்க் கலராக மாறிடும், ஏன்னா அதில் வந்து வாட்டர் அதிகமாக இருக்குது, கண்டினியூஸ் ஃபேஸாக வாட்டர் இருக்குது, ஸோ தட் பிங்க் கலராக மாறிடும். இந்த டேபிளில் இதுதான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. டைல்யூஷன் டெஸ்ட்டில் மிசிபிள் வித் வாட்டர், இம்மிசிபிள் வித் ஆயில். கண்டக்டிவிட்டியில் பல்பு எரியும், பல்பு இதில் எரியாது. அடுத்தது பாருங்கள், டைஸ் சாலிபிலிட்டின்னு சொல்லி பார்க்கும்போது வாட்டர் சாலிபிள் டை கரைக்கும் போது நமக்கு அது கண்டினியூஸ் ஃபேஸ் எதுன்னு அது காட்டி கொடுத்துரும். இதே வந்து ஆயில் சாலிபிள் டைன்னா எது ஆயில் வந்து கண்டினியூஸ் ஃபேஸாக இருக்கா இல்லை டிஸ்பர்ஸ்டு பேஸாக இருக்கா அப்படின்னு நமக்கு காட்டி கொடுத்துரும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ளூரசன்ட் டெஸ்ட் என்ன ஆகுதுங்க, லைட்டை வந்து இது ஸ்கேட்டர் பண்ணாது ஆயில். அப்போது ஆயில் இன் வாட்டரா வாட்டர் இன் ஆயிலான்னு அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். கோபால்ட் குளோரைட் பேப்பர் என்னதுங்க, வாட்டரில் பிங்க் கலராக இருக்கும், ஸோ தட் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போது இதில் வந்து நமக்கு டிஃபெக்ட்ஸ் வரும் இல்லைங்களா, நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும். when we are preparing the emulsion ஸ்டோரேஜ் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், எப்படி அது வந்து ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த ப்ராப்ளமாக கன்வெர்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இது ரொம்ப நீட்டான ஸ்லைடு. இங்கே பாருங்கள், ஸ்டேபிளான ஒரு எமல்ஷன் இருக்குது, பார்ட்டிகல்ஸ் பாருங்கள்
ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது பாருங்கள், எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது, ப்ராப்பராக டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு. செகண்ட் என்ன ஆகுதுன்னா, 2 டைப்பாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ஒரு எமல்ஷன்னா என்ன ஆகுனா, இந்த குளோபிள்ஸ்லாம் கிட்ட கிட்ட வரும். ஓகேங்களா, இன்டர்னல் ஃபேஸ் சொல்கிறேன். கிட்ட கிட்ட வரும்போது இது மாதிரி ஃப்ளாக்குலேஷன் வரும். ஓகேங்களா, ஒரு 4-5 குளோபிள்ஸ் ஒன்றா சேருது, இங்கே ஒரு 4-5 சேருது, இங்கே ஒரு 4-5 சேருது, இந்த மாதிரி ஆகிடுது. இதுக்கு பேர் ஃப்ளாக்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஷேக் பண்ணோம்னா திரும்பவும் டிஸ்பர்ஸ் ஆகி இந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, நல்லா அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. அடுத்தது இது என்ன ஆகும்னா, இந்த குளோபிள்ஸ் எல்லாமே கிட்ட கிட்ட நெருங்கி எல்லாமே டுகெதராக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி குரூப்பாக கிளஸ்டராக ஃபார்ம் ஆகாமல் எல்லாமே டுகெதராக ஒன்றா ஃபார்ம் ஆகும். இது ஒரு டைப். இதுக்கு பேர் என்ன வைக்கிறோம், க்ரீமிங் அப்படின்னு வைக்கிறோம். இதுக்கு பேர் ஃப்ளாக்குலேஷன் வைக்கிறோம். ரெண்டுமே என்னதுங்க, ரிவர்சபிள். ஷேக் பண்ணால் திரும்பவும் இந்த மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, அப்போது இதை மறந்துடுங்க, அவ்வளோதான். இதில் என்ன பாருங்கள், இப்போது இந்த மாதிரி நமக்கு ஃப்ளாக்குலேஷன் ஃபார்ம் ஆகுது, இல்லைனா க்ரீமிங் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த பக்கத்தில் இருக்க குளோபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய குளோபுலாக, பக்கத்தில் இருக்க 2 குளோபிள்ஸ் ஒன்றா சேர்ந்து பெரிய குளோபுலாக ஃபார்ம் ஆகும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி லார்ஜ் குளோபிள்ஸ் ஓகேங்களா ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்மால் குளோபிள்ஸ் உள்ளே போயிட்டு லார்ஜாக கன்வெர்ட் ஆகுது. இதுக்கு பேர் கோயல்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயல்சன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்கிறாங்க. இந்த லார்ஜ் குளோபிள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கம்ப்ளீட்டாக ஒன்றா சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகிடுங்க, தனி ஆயில் பார்ட்டு செப்பரேட் ஆகிடும். இதுக்கு பேர் பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து இர்ரிவர்சிபிள். இது ரெண்டுமே இர்ரிவர்சிபிள். எப்போ வந்து ஸ்மால் குளோபிள்ஸ் வந்து சேர்ந்து ஒன்றா பெரிய குளோபிள்ஸ் ஆகுதோ, திரும்ப எகெயின் பெரிய குளோபிள்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தனி லேயர் ஆயில் ஃபார்ம் ஆகிடுதோ, இது இர்ரிவர்சிபிள். ஃபார்முலேஷன் ஃபெயிலியர் ஆகுது. என்ன ரீசனாக இருக்கலாம், இங்கே வந்து எமல்சிஃபையிங் ஏஜென்ட் கம்மியாக இருக்கலாம், அல்லது வந்து விஸ்காசிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் பார்ட்டிகளுக்கும் இந்த லோஷனுக்கும், இந்த கண்டினியூஸ் மீடியமுக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்குது. நம்ம அந்த ஃபர்தர் ஸ்லைடில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபேஸ் இன்வர்ஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும் பாருங்கள். இப்போ வந்து ஆயில் இன் வாட்டராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆயில் குளோபிள்ஸ் உள்ளே இருக்குது. இப்போ இந்த பக்கத்தில் வந்து என்ன ஆகிடுதுன்னா, வாட்டர் இன் ஆயிலாக மாறிடுது, அப்படியே உல்டாவாக மாறிடுது, அப்படியே ஆப்போசிட்டாக போயிடுது. எப்படி நடக்கும்னா, இது வந்து பை தி டைம் வந்து நடக்க சான்சஸ் இருக்குது. அப்படி நடக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா, ஃபேஸ் இன்வர்ஷன். இதுவும் இர்ரிவர்சிபிள். அப்போ எதெல்லாம் ரிவர்சிபிள் ஃபால்ட்டு, எதெல்லாம் இர்ரிவர்சிபிள் ஃபால்ட் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த விஷயம். ஃப்ளாக்குலேஷன் என்னங்க, குளோபிள்ஸ் ஃபார்ம்ஸ் லூசர் கிளம்ப்ஸ் ஆர் அக்ரிகேட் கேன் பி ரீடிஸ்பர்ஸ் பை தி ஷேக்கிங். முடிஞ்சிங்களா. க்ரீமிங் அப்படின்னா என்னதுங்க, இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் க்ரீமிங். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், குளோபிள்ஸ் கான்சன்ட்ரேட் அட் த டாப் ஆர் பாட்டம். ஓகேங்களா, அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, குளோபிள்ஸ் கான்சன்ட்ரேட்டாக செட்டில் ஆகும் இந்த இடத்துல, இதே போல், இல்லைன்னா டாப்பில் வந்து நிற்கும், இப்போ இருக்கிற மாதிரி நிற்கும், இல்லைன்னா இங்கே வந்து நிற்கும் பாட்டத்தில். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம்னா க்ரீமிங்னு சொல்லுவோம். அவங்க வந்து நமக்கு கன்ஃபியூஷன் எப்படி வைப்பாங்கன்னா, ஆப்ஷனில் க்ரீமிங், இந்த பிரேக்கிங். ஓகேங்களா, பிரேக்கிங்கில் கிராக்கிங்னு சொல்லுவாங்க. இதை கிராக்கிங், க்ரீமிங்கு, இந்த கோயலசன்ஸ் இதுக்குள்ளே நமக்கு மிஸ்மேட்ச் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா ஃப்ளாக்குலேஷனும் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், பார்ட்டிகல்ஸ் கிட்ட வரும், டிஸ்பர்ஸ் ஆகிடும். இன்வர்ஸ்னால் அப்படியே ஆப்போசிட்டாக இதாகிடும், சேஞ்ச் ஆகிடுது. அதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம். இதில் ரெண்டில் தான் ஆப்ஷன் வைப்பாங்க அவங்க. ஓகேங்களா, க்ரீமிங்கு, கிராக்கிங், பிரேக்கிங், கோயலசன்ஸ் அப்படின்னு இதுக்குள்ளே வைப்பாங்க. கொஞ்சம் கான்சியஸாக இருந்தால் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து இந்த க்ரீமிங் ரேட்டை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டோக்ஸ் லா வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, என்ன ரேட் ஆஃப் க்ரீமிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இது பிரேக்கிங், இது பாருங்கள், பிரேக்கிங், கிராக்கிங், கோயலசன்ஸ், இது எல்லாமே இந்த இது வந்து கோயலசன்ஸ் வந்து இது வந்து பிரேக்கிங் இல்லைனா க்ரீமிங் அப்படின்னு சொல்கிறீங்களா, இது வந்து இந்த ஏரியா. கிராக்கிங் இல்லைனா க்ரீமிங் கிடையாது, கிராக்கிங் இல்லைனா பிரேக்கிங், இது வந்து இந்த ஏரியா பாருங்கள். the film around the globules breaks and then merging to form a larger globules leads to complete permanent separation of phase. ரெண்டு ஃபேஸாக கன்வெர்ட் ஆகிடும், செப்பரேட்டாக ஆகிடும், இர்ரிவர்சபிள். இதுக்கு பேர் வந்து பிரேக்கிங் இல்லைனா கிராக்கிங். ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது வந்து ஃபேஸ் இன்வர்ஷன், அது நம்ம பார்த்துட்டோம். உல்டாவாக ஆகிடும், ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் ஆயில் ஆகும், வாட்டர் இன் ஆயில் இல்லைனா ஆயில் இன் வாட்டராக மாறும். அடுத்தது பாருங்கள்,
the rate of creaming is described by the Stokes law. இங்கே ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லைங்க, இந்த இடத்துல சொன்னோம். Stokes law describe the creaming. One must decrease the globule size, ஓகேங்களா, increase the viscosity of the external phase or decrease the density difference between the two particles. இப்போ எப்படி வந்து இந்த க்ரீமிங்கை வந்து நம்ம எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அது ஸ்டோக்ஸ் லா தான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ இந்த குளோபல் சைஸ் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுங்க, கீழே வந்துடும். இது எல்லாமே கீழே வந்துடும், ஏன்னா அது வந்து லார்ஜ் இதாக இருக்குது. அப்போ அதை சைஸை குறைச்சோம்னா நமக்கு மிடில் வரும், இல்லைனா ஈவனாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ரெண்டாவது வந்து நமக்கு இந்த பார்ட்டிக்கிள் உள்ள நம்ம வந்து குளோபில்ஸோட டென்சிட்டியும் நம்ம கண்டினியூஸ் ஸ்பேஸோட டென்சிட்டியும் கிட்டத்தட்ட சேமாக இருந்துச்சுன்னா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா தனியாக தான் இருக்கும். அப்போ வந்து இதை நம்ம டென்சிட்டி டிஃப்ரென்ஸை கம்மி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அடுத்தது பாருங்கள், பார்ட்டிகிள் சைஸ் கம்மி பண்ணுறோம், டென்சிட்டி டிஃப்ரென்ஸை கம்மி பண்ணுறோம். அடுத்தது வந்து விஸ்காசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அப்போ ஒரு விஸ்கஸான ஃப்ளூயிடில் வந்து குளோபில்ஸ் வந்து டக்குன்னு செட்டில் ஆகாது, மூவ்மெண்ட் ஆகிறது கஷ்டம். அப்போ விஸ்காசிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். இதுதான் இந்த ஸ்டோக்ஸ் லா சொல்லுது. The most critical distinction is reversibility, flocculation, creaming, ஓகேங்களா, temporary, fixed by shaking. இப்போ நம்ம க்ரீமிங் ஃப்ளாக்குலேஷன் ரெண்டுமே வந்து டெம்பரரிங்க, ஃபிக்ஸ்டு பை ஷேக்கிங். அதை ஷேக் பண்ணால் நமக்கு ரீடிஸ்பர்ஸ் ஆகிடும். பட் ஆனால் பேஸ் இன்வர்ஷன், கோயாலிசன்ஸ், பிரேக்கிங், கிராக்கிங் இதெல்லாம் வந்து இர்ரிவர்சிபிள். இதில் பாருங்கள், பேசிக் ஆல் அபவுட் த சஸ்பென்ஷன், ஓகேங்களா. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்சாலிபிள் ஃபைன்லி டிவைடட் பார்ட்டிகளை வந்து நம்ம வந்து மீடியத்தில், லிக்விட் மீடியத்தில் நம்ம வந்து டிசால்வ் பண்ணி வச்சுருக்கோம். டிசால்வில் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பை யூஸிங் சஸ்பெண்டிங் ஏஜென்ட், ஓகேங்களா. இதுதான் வந்து இதுக்கு நம்ம கேலமின் லோஷன் வருமா, இல்லை நமக்கு இந்த இது இருக்குது பாருங்கள், அலுமினியம் ஹைட்ராக்சி ஜெல்லு, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வரும், இதில் எக்ஸாம்பிள்ஸாக வரும், ஓகேங்களா. A pharmaceutical suspension is a basic dosage form where finely divided insoluble solid particles are dispersed in liquid medium. அதான் இப்போ நம்ம சொன்னோம். அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா, enhance the stability of the drug, unsuitable when it is solution. சொல்யூஷனாக இருக்கும்போது அன்சூட்டபுளாக இருக்குல்ல, ஜஸ்ட் லைக் என்னதுங்க, ப்ரோகைன் பென்சிலின் ஜி, இதெல்லாம் வந்துட்டு வாட்டரில் வந்து நமக்கு அன்ஸ்டேபிள். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம இதை வந்து ரீகான்ஸ்டியூட் இமீடியட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம், வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சஸ்பெண்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷனை க்ரியேட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஸ்டேபிளாக இருக்கும், ஓகேங்களா. இது எதுக்கு அப்புறம் யூஸ் ஆகுது, இந்த சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது மாஸ்க் பண்ணுறதுக்கு, டேஸ்ட் மாஸ்க்கு யூஸ் ஆகுது, ஓகேங்களா. அடுத்தது ப்ரொலாங்கேஷன் ஆஃப் ஆக்ஷன். இந்த புரோட்டமின், ஜிங்க், இன்சுலின் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு சஸ்பென்ஷன் தான், இன்சுலின்னு. அது வந்து இதுக்கான ப்ரொலாங்கேஷன் ஆக்ஷன் தான் இதுக்கு யூஸ் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சஸ்பென்ஷனோட அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது டேஸ்ட் மாஸ்க் பண்ணுது, ஆக்ஷன் ப்ரொலாங்கேஷன் பண்ணுது, என்ஹான்ஸ் த ஸ்டெபிலிட்டி பண்ணுது, இதுதான் சொல்கிறாங்க. ஐடியல் ப்ராப்பர்ட்டினா செட்டில்ஸ் ஸ்லோலி ஆஸ் இட்ஸ் ஈஸிலி டிஸ்பர்ஸ்ட், ஓகேங்களா. ஸ்லோவாக செட்டில் ஆகும், ஈஸியாக ரீடிஸ்பர்ஸ் ஆகும் ஷேக் பண்ணோம்னா. பார்ட்டிகல் சைஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட்டு, பார்ட்டிகல் சைஸ் மாறாது இல்லை, எமல்ஷனில் உங்களுக்கு மாறும், குளோபல் சைஸ் வந்து மாறும், இங்கே வந்து மாறாது, ஓகேங்களா. போர்ஸ் ரெடிலி, நம்ம வந்து அதை வந்து எடுக்கும்போது ஈஸியாக வந்து வெளியில் வரும் அந்த லிக்யூட், ஓகேங்களா. அண்ட் செடிமெண்ட் டஸ் நாட் ஃபார்ம் ஏ ஹார்ட் கேக். இப்போ வந்து க்ரீமில் வந்து ஹார்ட் கேக் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சஸ்பென்ஷனில் ஹார்ட் கேக் ஆகாது. டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, இது கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், பார்ட்டிகல் சைஸ் இந்த ஓரல் சஸ்பென்ஷன் இஸ் டைப்பிலி 1 to 50 மைக்ரான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சஸ்பென்ஷனில் 1 to 50 மைக்ரான் வந்து பார்ட்டிகல் சைஸு. அடுத்தது ஆப்தால்மிக் சஸ்பென்ஷனில் வந்து என்ன பண்ணணும், 10 மைக்ரான், பிலோ 10 மைக்ரான் தான் இதோட பார்ட்டிகல் சைஸு. டைல்யூட்டட் சஸ்பென்ஷன் கண்டெயின் 2 to 10% வெயிட் பை வால்யூம் சாலிட் கான்சன்ட்ரேட்டட், ஓகேங்களா. இது வந்து டைல்யூட்டட் சஸ்பென்ஷன் வச்சுன்னா 2 to 10% இதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவுடர் வந்து இருக்கும், சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த சஸ்பென்ஷன் கண்டெயின் அப் டு மேக்ஸிமம் 50% when it is W/V. இது வந்து சாலிட் ஃபார்முக்கு வந்துடும். அப்போது இதில் எவ்வளோ சாலிட் இருக்கும் சஸ்பென்ஷனில் வந்து மேக்ஸிமம் 50% வரைக்கும் இதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம், ஜிங்க் ஆக்சைடு சஸ்பென்ஷன் வரும், அதை நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் டைல்யூட்டட் சஸ்பென்ஷன் 2 to 10, கான்சன்ட்ரேட்டட் சஸ்பென்ஷன் 50%, மேக்ஸிமம் பார்ட்டிகல் சைஸ் வந்து 10 மைக்ரான் ஃபார் தி ஆப்தால்மிக் ஆப்ரேஷன்ஸ் சஸ்பென்ஷனாக இருந்துச்சுன்னா. அடுத்தது 1 to 50 மைக்ரான் மைக்ரோமீட்டர் சைஸ் எவ்வளோங்க, 250 மைக்ரோமீட்டர், நானோமீட்டர் கிடையாது, மைக்ரோமீட்டர் ஃபார் தி சஸ்பென்ஷன் பார்ட்டிகல் சைஸ். இதில் பாருங்கள்,
ஃப்ளாக்குலேட்டட் டீஃப்ளாக்குலேட்டட் ஒன்றும் இல்லை, இதுதான் ஃப்ளாக்குலேட்டட், இது டீஃப்ளாக்குலேட்டட். இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கிளம்பியாக இருக்குது இல்லைங்களா, இது பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இது நமக்கு வந்து ப்ரிஃபரபிள் ஃபார்முலேஷன் கிடையாது, இதுதான் ப்ரிஃபரபிள் ஃபார்முலேஷன். இது என்ன ஆகுனா இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ்லாம் கிட்ட வந்துட்டு எல்லா பார்ட்டிகல்ஸும் பக்கமாக இருக்கும், ஒரு லூஸ் அக்ரிகேட் ஃபார்ம் பண்ணியிருக்கும், ஒன்றா ஸ்டிக்கியாக இருக்காது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஷேக் பண்ணும்போது என்ன ஆகுனா திரும்ப ரீடிஸ்பர்ஸ் ஆகிட்டு ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்துடும். இதான் வந்துட்டு ஃப்ளாக்குலேட்டட். இது வந்து சஸ்பென்ஷனில் சொல்கிறாங்க. டீஃப்ளாக்குலேட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிறது ஸ்லோவாக செட்டில் ஆகும். செட்டில் ஆகிடுச்சுன்னா ரீடிஸ்பர்ஸ் பண்ணுறது கஷ்டம், கேக் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறோம்னா டீஃப்ளாக்குலேட்டட் ஃபார்ம்ஸ் கேக், ஃப்ளாக்குலேட்டட் வந்து டஸ் நாட் ஃபார்ம் தி கேக். ஓகேங்களா? ஃபார்மசூட்டிக்கலி சுப்பீரியர், இதுதான் வந்து நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், இந்த டேபிள் பாருங்கள். ஃப்ளாக்குலேட்டட் என்ன ஆகுதுன்னா லூஸ் அக்ரிகேட் ஃபார்ம் பண்ணுது, டீஃப்ளாக்குலேட் வந்து செப்பரேட் என்டைட்டியாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா? ரேட் ஆஃப் செடிமெண்டேஷன் வந்து இதில் ஹை, குயிக்காக செட்டில் ஆகும், ஷேக் பண்ணால் ரீடிஸ்பர்ஸ் ஆகிடும். இதில் ரேட் ஆஃப் செடிமெண்டேஷன் வந்துட்டு இது வந்து லோ, ஸ்லோவாக தான் செட்டில் ஆகும், பட் ஆனால் கேக் ஃபார்ம் பண்ணிடும். லூஸ்லி பேக்டு டஸ் நாட் ஃபார்ம் ஏ ஹார்டு கேக், இதுங்க ஃப்ளாக்குலேட்டட். இது என்ன பண்ணும், டீஃப்ளாக்குலேட்டட் ஃபார்ம் தி ஹார்டு கேக். ஈஸி டு ரீடிஸ்பர்ஸ், எதுங்க ஃப்ளாக்குலேட்டட் ஈஸி டு ரீடிஸ்பர்ஸ். இது வந்து டஸ் நாட் ஈஸி, ஆக்சுவலாக வந்து இது வந்து கேக் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும், ரீடிஸ்பர்ஸ் ஆகாது. இது வந்து கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு, எது கிளியராக இருக்கும், சூப்பர் நேட்டன் லிக்யூடு கிளியராக இருக்கும் ஃப்ளாக்குலேட்டடில். இது வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ளீசிங் அப்பியரன்ஸ் இருக்காதுங்கிறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளீசிங் அப்பியரன்ஸாக இருக்கும் இனிஷியலாக, இல்லை ப்ரிப்பரேஷன் பண்ணப்போ. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டில். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன், லூஸ் அக்ரிகேட் எது ஃபார்ம் பண்ணும், எது வந்து ரீடிஸ்பர்ஸ் ஆகும், எது வந்து கேக் ஃபார்ம் பண்ணாது. ஓகேங்களா? இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஃபஸ்ட்டு 4 பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். இம்பார்ட்டண்டான ஸ்லைடு, கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இதில் பாருங்கள், ஸ்டோக்ஸ் லா கொடுத்துருக்காங்க பாருங்கள், D2. ஓகேங்களா? இந்த D2 அப்படின்றது இதில் எது சொல்லிடுறாங்கன்னா பார்ட்டிகல் சைஸ் இருக்குங்களா, அதோட ஸ்கொயர் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிகல் சைஸ் 5ன்னு வச்சுங்களேன், 5 ஸ்கொயர் ஓகேங்களா, 25ன்னு இந்த இடத்துல வரும். இது வந்து இது வந்து என்னென்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டென்சிட்டி. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்ட்டிகல்ஸ் இருக்குது உள்ளார, சஸ்பென்ஷனுக்குள்ளே பார்ட்டிகல்ஸ் இருக்குது, இந்த மீடியம் இருக்குது, இது ரெண்டுக்கும் உள்ள டென்சிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த பார்ட்டிகல்ஸோட டென்சிட்டி வந்து இங்கே P1 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சஸ்பென்ஷனோட இல்லை கண்டினியூஸ் மீடியத்தோட டென்சிட்டி வந்து இந்த P2ன்னு போட்டிருக்காங்க. இது மைனஸ் பண்ணி இதில் ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்புறம் ஜிங்கிறது வந்து நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த இடத்துல இருக்கும். 18N இந்த இது என்ன தெரியுங்களா, விஸ்காசிட்டி, இன்க்ரீசிங் விஸ்காசிட்டிக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும், அந்த இடத்துல போடுவாங்க, 18 மல்டிப்ளை பண்ணுவாங்க. இது ஒரு ஃபார்முலா, இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா கொடுத்து என்ன அப்படின்னு சொல்லி, என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரிலேட்டட் டு வாட்னு கேட்குறாங்கன்னா விஸ்காசிட்டி ரிலேட்டடு. க்ரீமிங் ஃபார்ம் பண்ணுது இல்லைங்களா, அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது வந்து ஸ்டோக்ஸ்லாம், இந்த மாதிரி நம்ம ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இந்த ஃபார்முலாவோட இதை வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். மற்றபடி டீப்பாக நம்ம போய் ரிசர்ச் பண்ண தேவையில்ல, இல்லை வேல்யூலாம் போட்டு மல்டிப்ளை பண்ணால் எப்படி வரும் அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்து நம்ம மல்டிப்ளைஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க, அதுக்கு வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. D2 இந்த P1 - P2 அப்புறம் G / 18N இப்படி வந்துச்சுன்னா இப்படி வந்துச்சுன்னா ஸ்டோக்ஸ் லா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிடும். மெயின்லி வந்து இந்த ரேட் ஆஃப் செடிமெண்டேஷன் வந்து செக் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், திஸ் இஸ் த மோஸ்ட் கவுண்டர் இன்டியூட்டிவ் அண்ட் ஹை yield கான்செப்ட் ஆஃப் சஸ்பென்ஷன், பெட்டர் லுக்கிங் டீஃப்ளாக்குலேட்டிங். ஓகே, ஃப்ளாக்குலேட்டிங் டீஃப்ளாக்குலேட்டிங் ரிலேட்டாக தான் கொடுத்தாங்க, அது பெரிய இன்ஃபர்மேஷன் கிடையாது, நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம், புரி பண்ண வேண்டாம், அதை பார்த்தீங்கனாலே போதும். ஃபைன். இப்போ பாருங்கள், ரீகான்ஸ்டியூஷன் பண்ணும்போது எப்படி பண்ணுறோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் பவுடர்ஸ் இருக்குது, இதை ரீகான்ஸ்டியூஷன் பண்ணுறோம். For dry mixture containing the drug suspending agent and supplied to the pharmacist. Okay. They are reconstituted with the specified volume of water before dispensing. Okay. This is essential for drugs with poor aqueous stability like many antibiotics. இது வந்து சும்மா ரீகான்ஸ்டியூஷன் பற்றி ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன் தான், இதில் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக நோட்டபிள் பாயிண்ட் எதுவும் இல்லை. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன வாட்டர் யூஸ் பண்ணுவோம், பியூரிஃபைடு வாட்டரா, பாக்டீரியோஸ்டாட்டிக் வாட்டரா, என்ன வாட்டர் இதில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம முன்னாடி இந்த கிளாஸஸில் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஓகேங்களா?
அடுத்தது வந்து இதில் நமக்கு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய சம் டெர்மினாலஜிஸ் இருக்குது சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக. இதில் வந்து ஆஸ்ட்வால்ட் ரைப்பனிங், அப்புறம் ஸ்வாம்பிங், அப்புறம் லீவிகேஷன். லீவிகேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான விஷயம். இப்போ ஒரு மார்ட்டர் இருக்குது, மார்ட்டரில் நம்ம வந்து பவுடர் ஆட் பண்ணுறோம், கம் ஆட் பண்ணுறோம், ப்ளஸ் ஆயில் ஆட் பண்ணுறோம், நம்ம வந்து ட்ரைச்சுரேட் பண்ணுறோம். ட்ரைச்சுரேட் பண்ணும்போது என்ன ஆகும், பார்ட்டிகல் சைஸ் வந்து கம்மியாகும். அந்த மாதிரி ஒரு கிரைண்டிங் ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா, அதை தான் என்ன சொல்கிறாங்க, லீவிகேஷன் சொல்கிறாங்க. ப்ராசஸ் ஆஃப் கிரைண்டிங் த இன்சாலிபிள் சப்ஸ்டான்சஸ் இன் எ ஃபைன் பவுடர் வைல் வெட். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கணும். இன்சாலிபிள் சப்ஸ்டான்ஸ், ஓகேங்களா, ஃபைன் பவுடர் வைல் இன் வெட், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிரைண்டிங் பண்ணோம்னா அதுக்கு வந்து லீவிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஸ்ட்வால்ட் ரைப்பனிங் பாருங்கள். growth of large particles at the expense of small ones due to temperature flocculation leading to crystal growth. இன்னும் இல்லை, டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் ஆகுது ஒரு சஸ்பென்ஷனில், அப்போ என்ன ஆகுது, ஃப்ளாக்குலேஷன் ஃபார்ம் ஆகுது. எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்மாலர் ஒன், சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் சேர்ந்து பெரிய பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன நடக்குது, ஃபைனலாக எந்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னா கிறிஸ்டலைசேஷன் க்ரோத் ஆகிற ஸ்டேஜுக்கு போகுது. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஆஸ்ட்வால்ட் ரைப்பனிங். திரும்ப படிக்கிறேன். த growth ஆஃப் லார்ஜ் பார்ட்டிகல் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்மாலர் ஒன் டியூ டு தி டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் லீடிங் டு தி கிறிஸ்டல் க்ரோத். டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆகிறதுனால ஒரு கிறிஸ்டல் க்ரோத் ஃபார்ம் ஆகுது, ஸ்மால் பார்ட்டிகல்லாம் செஞ்சு பெரிய பார்ட்டிகல் ஆகுது. அதுக்கு பேர் தான் ஆஸ்ட்வால்ட் ரைப்பனிங். லீவிகேஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம், கிரைண்டிங் த இன்சாலிபிள் சப்ஸ்டான்சஸ் டு எ ஃபைன் பவுடர் வைல் வெட். ஸ்வாம்பிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டு இன்க்ரீஸ் இன் அயானிக் கான்சன்ட்ரேஷன் தட் காசஸ் த அக்ரிகேஷன் பை டிக்ரீசிங் த திக்னஸ் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர். இப்போ ஒரு எமல்ஷனில் அயானிக் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் என்ன ஆகுதுன்னா நமக்கு குளோபிள்ஸுக்கு சரௌண்டட் பை இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் வந்து வீக் ஆகிட்டு அக்ரிகேஷன் ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஸ்வாம்பிங். எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் வந்து திக்னஸ் கம்மியாகுது, அதனால் ஒரு குளோபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா ஸ்வாம்பிங். இந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து சஸ்பென்ஷன் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு வந்து மில்க் ஆஃப் மெக்னீஷியான்னு சொல்கிறோம். த மேக்மா இஸ் எ திக் விஸ்கஸ் சஸ்பென்ஷன் இன்சாலிபிள் இன்ஆர்கானிக் ட்ரக். ஓகேங்களா, த ஸ்டாண்டர்ட் ட்ராப்பிங் ஸ்பீட் ஃபார் தி டோஸ் யூனிஃபார்மிட்டி 2 drops per second. இதோட ஸ்டாண்டர்டு இது வந்து என்னென்னா 2 drops per second வந்து ட்ராப் ஆச்சுன்னா அதோட விஸ்காசிட்டி வந்து யூனிஃபார்மிட்டி கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ட்ராப்பிங் ஸ்பீடு. ரீகான்ஸ்டியூட்டட் தெர்மோலபைல் ட்ரக்ஸ் ஆர் ஸ்டோர்டு இன் ஏ ரெஃப்ரிஜிரேட்டர் 4-5 degrees Celsius. யூஸ்வலாக ரீகான்ஸ்டியூட்டட் பண்ண ப்ராடக்டை வந்து நமக்கு வந்து ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. எதுலன்னா நம்ம ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது வந்து தெர்மோலபைல் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா 4 to 5 degreeல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட். ஓகேங்களா, remember that cetrimide quaternary ammonium compound used as an antimicrobial suspension. The primary reason for using dry powder to improve the chemical stability of the drug that are prone to hydrolysis. இங்கே வந்து இந்த பாயிண்ட் முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் இந்த சஸ்பென்ஷன் இருக்குல்ல, இது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துங்க. ரிமெம்பர் தட் cetrimide is a quaternary ammonium compound used as an antimicrobial suspension. ஓகேங்களா, குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்டாக இருக்குது, இது ஆன்டிமைக்ரோபியலாக யூஸ் ஆகுது சஸ்பென்ஷனில். அதோட ஒரு பாயிண்ட் முடிஞ்சு. செகண்ட் பாருங்கள், த பிரைமரி ரீசன் ஃபார் யூசிங் ட்ரை பவுடர் டு இம்ப்ரூவ் த கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ட்ரக் தட் ஆர் ப்ரோன் டு ஹைட்ராலிசிஸ். இப்போ ரீகான்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பவுடராக வச்சு நம்ம அதை எடுத்து ரீகான்ஸ்டியூஷன் பண்ணுறது காரணம் அது வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணோம்னா ஹைட்ராலிசிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ட்ரை பவுடராக வச்சு ரீகான்ஸ்டியூஷன் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான விஷயம். அதை வந்து ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் விஷயம் வந்து கவர் ஆகிடுச்சு. ஏதாவது மிஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். இது நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. அரோமேட்டிக் வாட்டர்னா என்ன, சொல்யூஷன் ஆஃப் அரோமேட்டிக் மெட்டீரியல் இன் ஏ வாட்டர். சிரப்னா அக்வஸ் சொல்யூஷன் கண்டெய்னிங் சுகர். ஸ்பிரிட்னா சொல்யூஷன் ஆஃப் அரோமேட்டிக் மெட்டீரியல் இன் ஆல்கஹால். இன்ஜெக்ஷன் அது ஓகே. ப்ரிப்பேர்டு ஸ்டெரைல் பைரோஜன் ஃப்ரீ இன்டெண்டட் ஃபார் தி பேரண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். எலிக்சர் அப்படின்னு பார்த்தா தே ஆர் ஸ்வீட் அண்ட் ஹைட்ராலிகாலிக். லிங்க்டஸ் அப்படின்னா தே ஆர் ஜென்ரலி ப்ரிஸ்கிரைப்டு ஃபார் ரிலீஃபிங் காஃப். பார்த்துக்கோங்க, லிங்க்டஸ் கூட ரிலேட்டடாக ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்துருக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிலேட்டட் டு தி காஃப் இது வந்து பார்த்தோம்னா லிங்க்டஸ். ஓகே, அடுத்தது வந்து லெனிமெண்ட் வந்து வித் ஃப்ரிக்ஷன் அப்ளை பண்ணக்கூடிய ஆல்கஹாலிக் ஆயிலி ப்ரிப்ரேஷன்.
ஓகேங்களா. ஆல்கஹாலிக் ஆயிலி லிக்விட் ப்ரிப்பரேஷன் தே ஆர் இன்டெண்டட் ஃபார் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ரப்பிங். ஓகேங்களா. அடுத்தது வந்து வித்தவுட் ரப்பிங் வந்து லோஷன். இது வந்து ஆல்கஹாலிக் ஆயிலி ப்ரிப்பரேஷன் தே ஆர் இன்டெண்டட் ஃபார் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் வித்தவுட் ரப்பிங். ஓகேங்களா. ட்ராப்ஸ் தெரியும் நமக்கு. கொலாடியம்னா தே ஆர் தி இந்த நைட்ரோசெல்லுலோஸ்னு வரும் இல்லைங்களா. இந்த நைட்ரோசெல்லுலோஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம இதில் ஈத்தர் எத்தைல் ஈத்தர் இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இது ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும் ஸ்கின்ல அஃபெக்டட் ஏரியாவுக்கு நம்ம இதை அப்ளை பண்ணலாம். கொலாடியோன் the douches, they are the aqueous solution which is directed against the part or into the cavity of the body. எனிமா அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டு டைப் ஆஃப் எனிமா இருக்குது. ரிட்டன்ஸ் எனிமா இருக்குது, எவாக்குவேஷன் எனிமான்னு ரெண்டு டைப் ஆஃப் எனிமா இருக்குது. ஓகேங்களா. கார்கிள்ஸ் வந்து டு ட்ரீட் த இன்ஃபெக்ஷன், ஃபீனால் தைமால் மாதிரி இது வந்து ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். த்ரோட் பெயிண்ட் வந்து the viscous liquid preparation used in the mouth throat for the infection. அடுத்தது பாருங்க, மவுத் வாஷ் வந்து தே ஆர் மெயின்லி யூஸ் டு ரெடியூஸ் த பிளேக்யூ, ஜிஞ்சிவிட்டிஸ், டென்டல் கேரிஸ் அண்ட் ஸ்டொமாட்டிட்டிஸ். இது நல்லா பார்த்துக்கோங்க. மவுத் வாஷ் என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்தும் பார்த்தோம்னா இந்த பிளேக்யூ, அடுத்தது வந்து பாருங்க ஜிஞ்சிவிட்டிஸ், டென்டல் கேரிஸ் அண்ட் ஸ்டொமாட்டிட்டிஸ், இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு பாருங்க டிங்சர், ஆல்கஹாலிக் ப்ரிப்பரேஷன் கண்டெய்னிங் த ஆக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் வெஜிடபிள் ட்ரக்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் டிங்சர். ஓகே ஃபைன். அடுத்தது வந்து நம்ம என்னென்ன கான்சன்ட்ரேஷனில் நம்ம ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி இல்லைங்களா, அங்கேயே பார்த்துட்டோம். அடுத்தது ஃப்ரீலி சாலிபிள்னா என்ன, இதை நம்ம வந்து அங்கே பார்க்கல. வாட்டர் சாலிபிள் பாருங்கள், லெஸ் தென் 1 பார்ட்டில் வந்து சாலிபிள் ஆச்சு அப்படின்னா ஃப்ரீலி சாலிபிள், வெரி சாலிபிள். 1 to 10 ஃப்ரீலி. அடுத்தது சாலிபிள் வந்து 10 to 30 பார்ட் சால்வெண்ட்டில் சாலிபிள் ஆகுது ஒரு ப்ராடக்ட், 1 பார்ட் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா அது வந்து சாலிபிள், ஜஸ்ட் சாலிபிள் 10 to 30. ஃப்ரீலி சாலிபிள்னா 1 to 10 பார்ட்டில் 1 to 10 பார்ட். ஓகேங்களா. 10 ml லிக்யூட் எடுக்கிறோம், அதில் 1 கிராம் 1 ml வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம், அது ஈஸியாக டிசால்வ் ஆகிடுச்சுன்னா ஃப்ரீலி சாலிபிள். ஓகேங்களா. ஒரு 1 ml ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம், அதை 1 ml சால்வெண்ட்டில் மிக்ஸ் பண்ணுறோம், ஈஸியாக டிஸ்பர்ஸ் சால்வ் ஆகிடுச்சுன்னா, அதை டிசால்வ் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் வெரி சாலிபிள். இது 1 to 10 வந்து ஃப்ரீலி சாலிபிள், 10 to 30 வந்து சாலிபிள். ஸ்பேரிங்லி சாலிபிள்னா ஓகேங்களா 30 to 100 பார்ட் எடுக்கிறோம். 100 கிராம் ஆஃப் வாட்டரில் நமக்கு 1 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கரையுது அப்படின்னா என்னதுங்க, அது வந்து ஸ்பேரிங்லி சாலிபிள். அடுத்தது 100 to 1000. ஓகேங்களா, அது வந்து ஸ்லைட்லி சாலிபிள். 1000 to 10,000 வெரி ஸ்லைட்லி சாலிபிள். மோர் தென் 10,000 வந்து ப்ராக்டிகலி இன்சாலிபிள். ஓகேங்களா, ப்ராக்டிகலி இன்சாலிபிள். இதை வந்து நீங்கள் ஒரு திரும்ப படித்து தான் ஆகணும். இந்த மாதிரி டேபிள்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒன்றும் யோசிக்காதீங்க, எகைன் படிங்க, நல்லா ஞாபகப்படுத்துங்க. இது கூட லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நம்பர்ஸ் எல்லாம். ஓகேங்களா, லிங்க் பண்ணி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இதில் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்தது பார்க்கலாம். சிறப்போட கான்சன்ட்ரேஷன் தான் அதில் நம்ம போட்டிருக்கு. பிபியில் எவ்வளோ இருக்கும், ஐபியில் எவ்வளோ இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. அடுத்தது வந்து ஆல்கஹால் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும் நமக்கு எலிக்சரில் 5 to 40% இருக்கும். வந்து மெடிக்கேட்டட் எலிக்சராக இருந்துச்சுன்னா 15 to 50% வரைக்கும் வால்யூம் ஏத்தைல் ஆல்கஹால் இருக்கும். ரைட்டுங்களா. இது நம்ம பார்த்தோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.4608லேருந்து 1.4630 வரைக்கும் இருக்கும் எலிக்சருக்கு, அது நம்ம பார்த்துட்டோம். டிஃப்ரென்ஸ், சிறப்புக்கும் எலிக்சருக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பிளாக்குலேஷனா இது என்னதுங்க, ஆயில் இன் வாட்டர் எமிஷன், வாட்டர் ஆயில் எமிஷன் எவ்வளோ. அடுத்தது ஃபோமிங் ஏஜென்ட், இதெல்லாம் நமக்கு இந்த பர்சன்டேஜ் எல்லாம் நம்ம அங்கேயே பார்த்துறோம் இல்லைங்களா. பாருங்கள் கிளியராக இருக்குது பாருங்கள். 1 to 3 வந்து ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட், லாஸ்ட்டில் 16 to 18 வந்து சாலிபிளைசிங் ஏஜென்ட். ரெண்டாவது 3 to 6 வந்து வாட்டர் இன் ஆயில். அடுத்தது 7 to 9 வந்து வெட்டிங் ஏஜென்ட். 8 to 16 வந்து ஆயில் இன் வாட்டர் எமிஷன். நம்ம அங்கே சொன்னோம் இல்லைங்களா, 8 to 16 ஆயில் இன் வாட்டர். ஓகேங்களா. அடுத்தது 13 to 16 வந்து டிடர்ஜென்ட். 13 to 16 வந்து டிடர்ஜென்ட். ஸோ டிடர்ஜென்ட் அப்படிங்கிறது 13 to 16, 16 to 18 சாலிபிளைசிங் ஏஜென்ட்டு. இங்கே வந்து நமக்கு 3 to 6 வந்து வாட்டர் இன் ஆயில் எமிஷன். இந்த மாதிரி நம்ம வந்து செப்பரேட்டாக படிச்சிங்க. ஆயில் இன் வாட்டருக்கு வாட்டர் இன் ஆயில் ரெண்டுக்கும் தனியாக ஃபஸ்ட் எடுங்க. 3 to 6 வந்து வாட்டர் இன் ஆயில், 8 to 16 வந்து ஆயில் இன் வாட்டர். புரிஞ்சுங்களா. அடுத்தது வந்து ஆன்டிஃபோமிக் ஏஜென்ட் 1 to 3,
16 to 18 வந்து சாலிபிளைசிங் ஏஜென்ட். ஓகேங்களா, இது ரெண்டையும் தனியாக எடுத்துங்க. அதுக்கடுத்து வெட்டிங் ஏஜென்ட், டிடர்ஜென்ட் அதை பார்த்துங்க. 7 to 9, 13 to 16 இந்த டிடர்ஜென்ட், 7 to 9 வந்து வெட்டிங் ஏஜென்ட். தனியாக பார்த்துங்க, ரிப்பீட்டடாக பார்க்கணும் இந்த டேபிளில். நம்ம பார்ட்டிகல் சைஸ்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லைங்களா. 0.1 to 100 மைக்ரோ வந்து மேக்ரோ எமல்ஷன், நானோ எமல்ஷன் 20 to 500 நானோமீட்டர், மைக்ரோ எமல்ஷன் வந்து 10 to 100. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பாருங்கள், ரெண்டு புக்லேயே வெவ்வேறு வேல்யூஸ் இருக்குது. பாருங்கள், 10 to 1000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 5 to 15 வரைக்கும், 50 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நோ வரிஸ். இதை நீங்கள் இன்னும் பெருசாக டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் இருக்கிறத படிச்சுட்டு நீங்கள் எது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் போடுங்க. மற்றபடி அது வந்து ஸ்டாண்டர்ட் புக்காக தான் இருக்கிறது தான் அவங்க இது பண்ணுங்க. நம்ம எடுத்துருக்கிறதுலாம் ஸ்டாண்டர்ட் புக்காக தான் எடுத்துருக்கோம். ரெமிங்டன் அந்த மாதிரிலாம் எடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்க வேல்யூ பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா பார்த்துக்கலாம். ஃபைன் எமல்ஷன் எவ்வளோங்க, 0.25லேருந்து 25 மைக்ரோ மீட்டர் வரைக்கும் ஃபைன் எமல்ஷன். அடிஷ்னலாக ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க, ஃபைன் எமல்ஷன் சொல்லிட்டு. இதை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, நம்ம பார்த்தாச்சு. ஃப்ளாக்குலேஷன், டிஃப்ளாக்குலேஷன் பார்த்தாச்சு. சஸ்பென்ஷன் ஃபண்டமெண்டல் வந்து ஃப்ளாக்குலேஷன். ஓகேங்களா, அது பார்த்தாச்சு. ஸ்டோக்ஸ்லாம் பார்த்துட்டோம். பார்த்தாச்சு. ரீகான்ஸ்டியூஷன் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. புதிய இன்ஃபர்மேஷன் இதில் எதுவும் கிடையாது, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, எல்லாமே பார்த்த இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா, ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டோம் இந்த ரிலேட்டடாக இந்த டாப்பிக்கில். லிக்விட் ப்ரிப்பரேஷனில் சஸ்பென்ஷன், எமல்ஷன், சிரப்பு இதெல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏதாவது இதில் விட்டு போயிருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு எக்ஸாமுக்கு இதுவே போதுமானது. இதை பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக போய் டெஸ்ட் எழுதலாம். நம்மளோட டெலிகிராம் சேனலில் டெஸ்ட்டுக்கு லிங்க் இருக்குது, அவைலபிள் இருக்குது. போய்ட்டு டெஸ்ட் எழுதுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சர்க்குலேட் பண்ணுங்கள் லிங்க்கை. அவங்கள வந்து எக்ஸாம் எழுதிட்டோம். ஓகேங்களா, மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.